Bismillahirrahmanirrahim. Assalamualaikum warahmatullahi ta'ala wabarakatuh. இங்கு வந்திருக்கும் அனைவரையும் சபா இஸ்லாமிக் மீடியா, தாருல் ஃபித்ரா மற்றும் இஸ்லாமிக் அவுட்ரீச் ஆகியவற்றோடு எங்களின் ரிமோக் ஆஃப் மலேசியா ஆகியவற்றின் சார்பாக இன்று இரவு எங்களின் கௌரவமிக்க பேச்சாளர், மும்பையைச் சேர்ந்த இஸ்லாமிய ஆராய்ச்சி மையத்தின் தலைவர் டாக்டர் ஜாகீர் அப்துல் கரீம் நாயக் அவர்களின் சொற்பொழிவிற்கு வரவேற்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். அவர் ஒரு நடமாடும் கணினியாக, குர்ஆனில் மட்டுமல்ல, அவரை பற்றி நாங்கள் கண்டுபிடித்த வகையில் அவர் மற்ற வேத நூற்களிலும் கணினியைப் போன்ற தேர்ச்சி உள்ளவர். அது மட்டுமல்லாமல் அவர் பல வேதங்களிலிருந்து மேற்கோள் காட்டக்கூடியவர். அவரது மூளையின் கிரகிக்கும் சக்தி எத்தகையது என நீங்கள் வியக்கக்கூடும். உதாரணத்திற்கு கூற வேண்டுமென்றால், எனது கணினி கூட அவரது நினைவாற்றலை முந்திச் செல்ல முடியாது. அல்ஹம்துலில்லா, அதுதான் இறைவனின் கீர்த்தி, அவனது சக்தி. அவன் நாடினால் அவனது படைப்புகளிலேயே விசேஷ திறமையை அளிக்கிறான். அத்தகையவர்களில் ஒருவர்தான் தூய்மைமிக்க அல்லாவின் அருட்கொடையை பெற்ற டாக்டர் ஜாகீர். இந்தியாவின் மும்பையில் உள்ள இஸ்லாமிய ஆராய்ச்சி மையத்தின் தலைவராக உள்ளார். அவரால் உருவாக்கப்பட்ட IRF மிகச்சிறந்த தாவா பணிகளை செய்து வருகிறது. அவரது சகோதரருடன் இன்னொருவர் டாக்டர் சுஹைப் அவர்களும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தாவா பயிற்சியின் ஆசிரியர்களாவார்கள். அவர்கள் சர்வதேச ரீதியில் திறன் கொண்டவர்கள். அவர்கள் பல வீடியோ டேப்புகளை வெளியிட்டுள்ளார்கள். அது மட்டுமின்றி அவர்கள் 3 மணி நேர டிவி நிகழ்ச்சி ஒன்றினை மும்பையின் கோடிக்கணக்கான மக்கள் பயன்பெறும் விதத்தில் நடத்துகிறார்கள். அதற்காக நாம் மிகவும் பெருமைப்படுகிறோம். நாமும் உலகில் உள்ள மற்றவர்களும் அதை பின்பற்றி இஸ்லாத்தை பரப்ப முயற்சிக்க வேண்டும். அவர் பல இடங்களுக்கு சென்றிருக்கிறார். பல நாடுகளிலும் நூற்றுக்கணக்கான சொற்பொழிவுகளை நிகழ்த்தியுள்ளார். இங்கு இது அவரது 2வது வருகை. அவர் தொடர்ந்து இங்கு வருவார் என்று நம்புகிறேன். சென்ற முறை அவர் இங்கு வந்திருக்கும் போது அவரது வேகத்தைக் கண்டு நான் வியப்புற்றேன். பல தொடர் சொற்பொழிவுகளை நாங்கள் கேட்டோம். இன்று இரவு அவரது பேச்சின் தலைப்பை அறிவிப்பு பலகையில் நீங்கள் காணலாம். மேற்கத்தியர்கள் ஏன் இஸ்லாத்தை நோக்கி வருகின்றனர் என்பதே தலைப்பு. நீங்கள் கவனித்திருக்கலாம், சென்ற சில 10 ஆண்டுகளாக விசேஷமாக ஐரோப்பாவில் இஸ்லாம் வேகமாக பரவி வருகிறது. இங்கிலாந்தில் இதுவரை பல சர்ச்சுகள் முஸ்லிம்களால் வாங்கப்பட்டு பள்ளி வாயில்களாக மாற்றப்பட்டுள்ளது. ஜெர்மனியிலும் இதே நிலைதான். சில வருடங்களுக்கு முன்னால் நான் படித்தேன், சர்ச்சுகளுக்கு மக்கள் அதிகமாக வருவதில்லை என சர்ச்சுகளை பராமரிப்போர் கவலைப்படுகின்றனர். ஏனெனில் அதிலே வசூலிக்கப்படும் பணத்தின் மூலமாகவே அந்த சர்ச்சுகளை பராமரிக்க வேண்டியுள்ளது. பல சர்ச்சுகள் இப்போது சமூக கூடங்களாக மாற்றப்பட்டு கொண்டு வருகின்றன. அதேவேளை இஸ்லாம் ஜெர்மனியில் மறுமலர்ச்சியுற்று வளர்கிறது. அதை சுற்றியுள்ள நாடுகளிலும் வளர்கின்றன. ஏன் அமெரிக்காவில் உங்களுக்கு தெரியும், கிறிஸ்தவம் யூத மதத்திற்கு அடுத்ததாக இஸ்லாம் 3வது மதமாக பரிணமித்துக் கொண்டிருக்கிறது. ஆப்பிரிக்க அமெரிக்கர்களிடையே, கருப்பு நிற மக்களிடையே இஸ்லாம் அதிக பரிச்சயமாகியுள்ளது. நாம் ஜாகீர் அவர்களின் சொற்பொழிவை கேட்பதற்கு முன்னால் நமது சிறந்த காரி ஜப்பானிலிருந்து வந்திருக்கிறார். இப்போது அவர் குர்ஆனிலிருந்து சில வசனங்களை சூரா அல் மாயிதாவிலிருந்து ஓதி காட்டுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அதன் பிறகு அதன் மொழிபெயர்ப்பை நான் உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். நமது காரி அப்துல் வாசி என்ற ஹருகா கிமோரா அவர்களை நான் மேடைக்கு அழைக்கிறேன். அவர் ஒரு இஸ்லாமிய ஆசிரியர், தாயியாக ஜப்பானில் பணியாற்றுகிறார். மதீனா பல்கலைக்கழகத்தில் அவர் உசூலுதீனில் BA பட்டம் பெற்றவர். அல்ஹம்துலில்லா. இப்போது அவர் சூரா அல் மாயிதாவில் 78லிருந்து 86 வரை உள்ள வசனங்களை ஓதுவார் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. أعوذ بالله من الشيطان الرجيم
لعن الذين كفروا من بني إسرائيل على لسان داود وعيسى بن مريم ذلك بما عصوا وكانوا يعتدون كانوا لا يتناهون عن منكر فعلوه لبئس ما كانوا يفعلون ترى كثيرا منهم يتولون الذين كفروا لبئس ما قدمت لهم أنفسهم أن سخط الله عليهم وفي العذاب هم خالدون ولو كانوا يؤمنون بالله والنبي وما أنزل إليه ما اتخذوهم أولياء ولكن كثيرا منهم فاسقون لتجدن أشد الناس عداوة للذين آمنوا اليهود والذين أشركوا ولتجدن أقربهم مودة للذين آمنوا الذين قالوا إنا نصارى ذلك بأن منهم قسيسين ورهبانا وأنهم لا يستكبرون وإذا سمعوا ما أنزل إلى الرسول ترى أعينهم تفيض من الدمع مما عرفوا من الحق يقولون ربنا آمنا فاكتبنا مع الشاهدين وما لنا لا نؤمن بالله وما جاءنا من الحق ونطمع أن يدخلنا ربنا مع القوم الصالحين فأثابهم الله بما قالوا جنات تجري من تحتها الأنهار خالدين فيها وذلك جزاء المحسنين والذين كفروا وكذبوا بآياتنا أولئك أصحاب الجحيم صدق الله العظيم பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இஸ்ராயேலின் சந்ததிகளிலிருந்து காஃபிராகிவிட்டவர்கள் தாவூது, மரியமின் குமாரர் ஈசா ஆகிய இவர்களின் நாவால் சபிக்கப்பட்டவர்கள். ஏனென்றால் இவர்கள் இறைவன் கட்டளைக்கு மாறு செய்து கொண்டும் வரம்பு மீறி நடந்து கொண்டும் இருந்தார்கள். இன்னும் தாம் செய்து கொண்டிருந்த தீய காரியங்களை விட்டு ஒருவரை ஒருவர் தடுப்போராகவும் அவர்கள் இருக்கவில்லை. அவர்கள் செய்து கொண்டிருந்தவைகளெல்லாம் நிச்சயமாக மிகவும் தீயவைகளாகும். அவர்களில் அநேகர் காஃபிர்களையே உற்ற நண்பர்களாக கொண்டிருப்பதை நீர் காண்பீர். அவர்கள் தமக்காக முற்கூட்டியே அனுப்பி வைத்தது நிச்சயமாக கெட்டதே ஆகும். ஏனெனில் அல்லாவின் கோபம் அவர்கள் மீது உள்ளது. மேலும் வேதனையில் அவர்கள் என்றென்றும் தங்கியிருப்பார்கள். அவர்கள் அல்லாவின் மீதும் நபியின் மீதும் அவர் மீது இறக்கப்பட்ட வேதத்தின் மீதும் நம்பிக்கை கொண்டிருந்தார்களானால் அவர்கள் காஃபீர்களை தங்களின் உற்ற நண்பர்களாக ஆக்கிக் கொண்டிருக்க மாட்டார்கள். ஆனால் அவர்களில் அநேகர் பாவிகளாகவே இருக்கின்றனர். நிச்சயமாக யூதர்களையும் இணை வைப்பவர்களையும் மூமீன்களுக்கு கடும் பகைவர்களாகவே நீர் காண்பீர்.
நிச்சயமாக நாங்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம் என்று சொல்பவர்களை மூமீன்களுக்கு நேசத்தால் மிகவும் நெருங்கியவர்களாக நீர் காண்பீர். ஏனென்றால் அவர்களில் கற்றறிந்த குருமார்களும் துறவிகளும் இருக்கின்றனர். மேலும் அவர்கள் இருமாப்பு கொள்வதும் இல்லை. மேலும் இத்தகையோர் இத்தூதர் மீது இறக்கப்பட்டதை செவியேற்றால் உண்மையை அவர்கள் உணர்ந்து கொண்ட காரணத்தால் அவர்கள் தங்கள் கண்ணீர் வடிப்பதை நீர் காண்பீர். எங்கள் இறைவனே, நாங்கள் நம்பிக்கை கொண்டோம், எனவே இவ்வேதம் சத்தியமானது என்று சாட்சி சொல்வோருடன் எங்களை நீ பதிவு செய்து கொள்வாயாக என அவர்கள் கூறுவார்கள். மேலும் அல்லாஹ் மீதும் எங்களிடம் வந்துள்ள சத்திய வேதத்தின் மீதும் நாங்கள் நம்பிக்கை கொள்ளாதிருக்க எங்களுக்கு என்ன தடை இருக்கிறது? எங்களுடைய இறைவன் எங்களை நல்லோர் கூட்டத்துடன் சேர்த்து வைக்கவே நாங்கள் ஆசை வைக்கிறோம் என கூறுவார்கள். அவர்கள் இவ்வாறு கூறுவதன் காரணமாக கீழே சதா நீர் அருவிகள் ஓடிக்கொண்டிருக்கும் சுவனபதிகளை அல்லாஹ் அவர்களுக்கு பரிசாக கொடுக்கிறான். அதிலே அவர்கள் என்றென்றும் இருப்பார்கள். இன்னும் இதுவே நன்மை செய்பவர்களுக்குரிய நற்கூலியாகும். ஆனால் எவர் நிராகரித்து நம் வசனங்களை பொய்ப்பிக்கின்றார்களோ அவர்கள் நரகவாசிகளே ஆவார்கள். ஆக நன்றி சகோதரர் அப்துல் வாசி அவர்களே. நான் டாக்டர் ஜாகீர் அவர்களை சொற்பொழிவாற்ற அழைக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பாத். அஊஸ் பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னத் தீன இன்தல்லாஹில் இஸ்லாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரப்பி இஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத மின் லிசானி யஃப்கஹு கௌலி. மதிப்பிற்குரிய சேர்மன் அவர்களே, எனது கண்ணியத்திற்குரிய பெரியவர்களே, பாசத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோரையும் இஸ்லாமிய முகமன் கூறி வரவேற்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவரின் மீதும் தூய்மைமிக்க அல்லாவின் சாந்தியும் சமாதானமும் பொழிவதாக. இன்றைய அந்தி நேர சொற்பொழிவின் தலைப்பு ஒரு கேள்விக்குறி உடையது. ஏன் மேற்கத்தியர்கள் இஸ்லாத்தை நோக்கி வருகின்றனர்? இதற்கு பதிலளிக்க வேண்டுமென்றால் ஒரே வரியில் அளிக்கலாம். பதில் என்னவென்றால், மேற்கத்தியர்கள் இஸ்லாத்தை நோக்கி வருவதற்கு காரணம், மேற்கின் எல்லா பிரச்சனைகளுக்கும் இஸ்லாம் தீர்வு வைத்துள்ளது. மேற்கத்திய உலகம், முக்கியமாக அதன் சமூகம், நிச்சயமாக அதன் உடல் தேவைகளை கொண்டுள்ளது. வெளிப்புற உடல் ரீதியான தேவைகளை கொண்டுள்ளன. உலகில் பல மதங்கள், அவைகளில் பல ஆன்மீக பார்வையை மட்டுமே கொண்டுள்ளன, அதாவது ஆன்மாவை குறித்து. ஆனால் அல்ஹம்துலில்லாஹ், இஸ்லாமிய மார்க்கம் இரட்டை நிலைப்பாட்டை கொண்டுள்ளது. அது நமது உடல் ரீதியான தேவைகளுடன் ஆத்மாவிற்கான ஆன்மீக தேவைகளையும் பூர்த்தி செய்கிறது. இரட்டை பங்களிப்பை கொண்டுள்ளது. அது உடலையும் சரி ஆன்மாவையும் சரி நேராக்குகிறது. இஸ்லாம் சலாம் என்ற வேர் சொல்லிலிருந்து பிறந்தது. அந்த சொல்லுக்கு அமைதி என்று பொருளாகும். அத்துடன் நம்மை தூய்மைமிக்க இறைவனான அல்லாவிற்கு சமர்ப்பித்தல் என்றும் பொருளுண்டு. சுருக்கமாக சொன்னால், இஸ்லாம் என்பது எல்லாம் வல்ல இறைவனுக்கு நம்மை அர்ப்பணிப்பதன் மூலம் நாம் சாந்தியை அடைவதென்பதாகும். பேரொளி பொருந்திய திருக்குரான் தான் இறைவனின் கடைசியும் இறுதியுமான வெளிப்பாடு. அது கடைசியும் இறுதியுமான இறை தூதர் முகமது நபி அவர்களுக்கு அருளப்பட்டது. மகிமைமிக்க குரான் தான் உலகிலேயே அதிக உறுதியான புத்தகம். அது மனித சமூகத்திற்கு ஒரு அறைகூவல். அது அருளுக்கும் வெற்றிக்கும் உரிய ஒரு ஊற்று. அது கவனமுற்றோருக்கு ஒரு எச்சரிக்கை, தவறில் உள்ளோருக்கு ஒரு வழிகாட்டி, சந்தேகத்தில் இருப்போருக்கு உறுதி தருவது, துயரத்தில் இருப்போருக்கு ஆறுதல் அளிப்பது, வாழ்க்கையில் நம்பிக்கை இழந்தோருக்கு நன்னம்பிக்கையாக திகழ்வது. மேற்கத்தியர்கள் ஏன் இஸ்லாத்தை நோக்கி வருகிறார்கள் என்ற காரணத்தை இப்போது நாம் ஆராய்வோம். அதற்கு முக்கியமான காரணம், மேற்குலகத்தினர் திறந்த மனமுடையவர்கள். அவர்கள் உள்ளம் மூடப்படவில்லை, தாராள மனதுடையவர்கள். மற்ற நாடுகளில் உள்ளவர்களைப் போல மாறுதல்களை எதிர்ப்பவர்கள் அல்ல. மேலும் இறைவனின் அருளால் நான் பல நாடுகளுக்கு பயணம் செல்கையில் என்னிடம் கேட்கப்படும் கேள்விகளுக்கு நான் இதையே பதிலாக சொல்லுவேன். உங்களின் சொற்பொழிவுக்கு என்ன பிரதிபலிப்பு என்று கேட்போரிடம் நான் கூறுவது, நம்முடைய வேலை தூய்மை மிக்க அல்லாவின் செய்தியை அவர்களிடம் சேர்ப்பிப்பது. அவர்களுக்கு ஹிதாயத் தருவது அல்லாவே. அல்லாஹ் சொல்கிறான் சூரா அல் காஷியாவில் அத்தியாயம் 88 வசனம் 21, ஃபஸக்கிர் இன்னமா அன்த முஸக்கிர். நிச்சயமாக நீர் நல்லுபதேசம் செய்பவர்தாம், அவர்கள் மீது பொறுப்பு சாட்டப்பட்டவர் அல்ல.
ஆனால் மேற்குலகிற்கும் கிழக்கத்திய உலகுக்கும் நிறைய வேறுபாடுகள் உள்ளன என்று நான் மக்களிடம் சொல்லுவேன். நான் அவர்களிடத்தில் கூறுவேன், ஒருவேளை ஒரு கிழக்கத்திய முஸ்லிம் அல்லாத ஒருவர், குறிப்பாக எனது நாடான இந்தியாவைச் சேர்ந்த முஸ்லிம் அல்லாதவர், அவர்களில் யாராவது ஒரு முஸ்லிம் அல்லாதவர் இஸ்லாத்தை தழுவினால் அது மேற்கத்திய நாட்டில் 50 முஸ்லிம் அல்லாதவர்கள் இஸ்லாத்தை தழுவுவதற்கு சமம் என்று சொல்லுவேன். அதற்காக இந்தியர்கள் மேற்கத்தியர்களை விட 50 மடங்கு மேம்பட்டவர்கள் என்று பொருளாகாது. அது என் கருத்தல்ல. நான் சொல்ல முயற்சிப்பது, கிழக்கு நாடுகளில் உள்ள சமூகம், குறிப்பாக இந்திய சமூகம், மாறுதலை விரும்பாதது, குறுகிய எண்ணம் கொண்டது. ஒருவர் இஸ்லாத்தை அடைய விரும்பினாலும் அவருக்கு இஸ்லாத்தை தழுவ மிகவும் கடினமாக இருக்கும். ஏனென்றால் அவர் பல பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டி வரும். அவருக்கு இஸ்லாம் பிடித்திருந்தாலும் சமூகத்திற்கு அஞ்சுவார். சமூகம் அவரை பகிஷ்கரிக்கலாம். அவருக்கு பொருளாதார பிரச்சனைகள் ஏற்படலாம். அவரது உயிருக்கு கூட ஆபத்து ஏற்படலாம். அவருக்கு சமூக பிரச்சனைகள் உண்டாகலாம். ஆகவே ஒருவர் இஸ்லாத்தை விரும்பினாலும் கூட இந்தியாவில் இஸ்லாத்தை தழுவுவதில் அதிக சிரமங்கள் இருக்கின்றன. காரணம், அவரது சமூகம் மாறுதலை விரும்பாத பழமை பற்றுடையது. மேற்குலகத்தோடு ஒப்பிட்டால் இவர்கள் குறுகிய உள்ளமுடையவர்கள். ஆயினும் இந்தியாவில் உள்ள முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு இது இஸ்லாத்தை ஏற்காததற்கு சமாதானம் அல்ல. அவர்கள் அதற்கு பொறுப்புள்ளவர்களாக ஆகிறார்கள். மேற்குலகத்தினரை ஒப்பீடு செய்தால், நான் மத்திய கிழக்கிலோ அல்ஹம்துலில்லாஹ் அல்லது உலகின் மேற்கத்திய பகுதியிலோ சொற்பொழிவாற்றினால் சில மேற்கத்தியர்கள் என்னை தொடர்கிறார்கள். எனது சில சொற்பொழிவுகளை கேட்ட பிறகு, ஏன் ஒரு சொற்பொழிவை கேட்ட பின்னும் அல்ஹம்துலில்லாஹ் இஸ்லாத்தை விரும்பி கூட்டத்தின் இறுதியில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் மும்பையில் அப்படி அல்ல. நான் மாதக்கணக்கில் வருடக்கணக்கில் பிரச்சாரம் செய்து ஒருவர் இஸ்லாத்தை தழுவார். இறுதியில் அது தாயியின் முயற்சியால் விளைந்ததல்ல. தூய்மை மிக்க அல்லாவின் ஹிதாயத் அவனுக்கு கிடைத்து அதன் மூலம் ஆர்வமும் பெறுகிறான். இதுவே முதல் காரணம். நான் கூறும் முதல் காரணம், மேற்கத்தியர்கள் விசால மனமுடையவர்கள். ஏனென்றால் ஒரே குடும்பத்தில் தந்தை கிறிஸ்தவராக இருப்பார். அவரது பிள்ளைகள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் அதை பற்றி கவலைப்படுவதில்லை. அவர்கள் ஒரே வீட்டில் வசிப்பார்கள். ஆனால் இந்தியாவில் இது காண கிடைக்காது. தந்தை ஒரு மதத்தில், மக்கள் வேறொரு மதத்திலும் இருக்கும் குடும்பத்தை இங்கு பார்க்கவே முடியாது. இந்தியாவில் அப்படி பார்ப்பது கடினம். ஆகவேதான் நான் சொன்னேன், மேற்கத்தியர்கள் அதிக விரிந்த மனம் உடையவர்கள். மத நம்பிக்கையை பொறுத்தவரையில் அவர்கள் பழமை பற்று உடையவர்கள் அல்ல. அடுத்த முக்கியமான காரணம், மேற்குலகம் விஞ்ஞானத்திலும் தொழில்நுட்பத்திலும் முன்னேறியுள்ளது. மேற்குலகம் அல்ஹம்துலில்லாஹ் இந்த யுகத்தில் விஞ்ஞானத்திலும் தொழில்நுட்பத்திலும் முன்னேறி இருக்கும் நிலையில், ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனை பொறுத்தவரையில் அவர் சொன்னார், மதமற்ற விஞ்ஞானம் முடமானது, விஞ்ஞானமற்ற மதம் குருடானது என்று அவர் சொன்னார். ஆகவே மேற்கத்தியர்கள் விஞ்ஞானத்தையே அளவுகோலாக கொள்கிறார்கள். எல்லாவற்றையும் தீர்மானிக்கும் அளவுகோலாக விஞ்ஞானத்தை கருதுகிறார்கள். மேலும் அல்ஹம்துலில்லாஹ் திருக்குரான் பல இடங்களில் விஞ்ஞானத்தை குறித்து பேசுகிறது. அதாவது சயின்ஸை பற்றி. திருக்குரான் ஒரு விஞ்ஞான புத்தகம் அல்ல. SCIENCE அல்ல. அது அடையாளங்களை குறித்தது. சயின்ஸ் SIGNS. மேலும் குரானில் 6000த்திற்கும் மேற்பட்ட அத்தாட்சிகள், அதாவது ஆயாத்துகள் உள்ளன. அதில் 1000த்திற்கும் மேற்பட்டவைகள் விஞ்ஞானத்தை பற்றி பேசுகின்றன. சிலர் எனது சொற்பொழிவை கேட்டிருப்பீர்கள். குரானும் நவீன அறிவியலும் என்ற தலைப்பில் பேசியிருக்கிறேன். இணக்கமானதா அல்லது இணக்கமற்றதா என்ற தலைப்பில். குரானும் நவீன விஞ்ஞானமும் முரண்படுகிறதா என்ற தலைப்பில். அதன் மூலம் அல்ஹம்துலில்லாஹ் குரான் விஞ்ஞானத்தை விட மேன்மையானது என நிரூபிக்கப்பட்டது. ஆகவே மேற்கத்தியர்கள் பயன்படுத்தும் அந்த அளவுகோலை வைத்தே நாம் நமது அளவுகோலான குரான் விஞ்ஞானத்தை விட மேலானது என நிரூபிக்க முடியும். 1400 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இன்றைய கண்டுபிடிப்புகளை குறிப்பிட்டுள்ளது. அவர்கள் விஞ்ஞானத்தில் முன்னேறி இருப்பதனால் நாம் அவர்களுடன் எப்போதும் அறிவோடு பேசினால் அல்ஹம்துலில்லாஹ் விஞ்ஞானத்தை விட குரான் மிகவும் மேம்பட்டது என உணர்ந்து அவர்களில் பலர் இஸ்லாத்தை நோக்கி வருகிறார்கள். மூன்றாவதாக, அல்ஹம்துலில்லாஹ் மேற்கத்தியர்கள் எதையும் ஆராய்ந்து பார்ப்பார்கள். அவர்கள் எதையும் மேம்போக்காக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவர்கள் உண்மைகளை ஆராய்ந்து புலனாய்வு செய்து அதன் பிறகே திருப்தி அடைவார்கள். அவர்களில் பலர் தேவையில்லாத மூட நம்பிக்கைகளில் மூழ்கிவிடும் மக்கள் அல்ல. அவர்களில் பலர் குருட்டு நம்பிக்கைகளிலும் மூழ்கிவிட மாட்டார்கள்.
மேலும் இதைத்தான் குர்ஆனும் குறிப்பிடுகிறது. எப்படி தாவா செய்ய வேண்டும் என்ற நுட்பத்தையும் காட்டுகிறது. சூரா அன்-நஹ்ல் அத்தியாயம் 16 வசனம் 125 உது இலா சபீலி ரப்பிக பில் ஹிக்மா வல் மௌஇஸத்தில் ஹஸ்னா வஜாதிலும் பில்லதி ஆஸன். இறைவனின் பாதையில் மக்களை விவேகத்துடனும் அழகிய உபதேசத்தை கொண்டும் நீர் அழைப்பீராக, இன்னும் அவர்களிடத்தில் மிக அழகான முறையில் தர்க்கிப்பீராக. திருக்குரான் எப்போதும் ஆய்வை தூண்டுகிறது. திருக்குரான் பல இடங்களில் இது போன்ற கருத்தை கூறுகிறது. சூரா அல் பக்ரா அத்தியாயம் 2 வசனம் 242 லஅல்லகும் தாக்கிலூன். நீங்கள் தெளிவாக உணர்ந்து அதன்படி நடக்குமாறு, திருக்குரானை நன்கு உணர்ந்து தெளிந்து பின்பற்றுமாறு அது கூறுகிறது. அதன் பிறகு ஏற்றுக்கொள்ள வேண்டும். குர்ஆன் கூறுகிறது சூரா இப்ராஹிமில் அத்தியாயம் 14 வசனம் 52 இதன் மூலம் அவர்கள் எச்சரிக்கப்படுவதற்காகவும் ஒரே இறைவன்தான் என்று அவர்கள் அறிந்து கொள்வதற்காகவும் அறிவுடையோர் நல்லுணர்வு பெறுவதற்காகவும் மனிதர்களுக்கு இது ஓர் அறிவிப்பாகும். இங்கு திருக்குரான் அறிவுடையோர் நல்லுணர்வு பெறுவதற்காக என்கிறது. அல்ஹம்துலில்லாஹ், பல மேற்குலகத்தினர் அறிவுடைய மக்கள்தான். மேலும் அவர்கள் அநேக கேள்விகளை கேட்க விரும்புவார்கள். பதில் திருப்தி அளித்தால் மட்டுமே அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். அதன் காரணமாகத்தான் குர்ஆனை படித்தால், குர்ஆன் ஒரு விதமான கேள்வி பதில் அமைப்பிலான புத்தகம். ஆச்சரியமே இல்லாமல் குர்ஆனை படித்தால் அதில் 332 முறை காலு அவர்கள் சொல்லுகிறார்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அவர்கள் சொல்கிறார்கள், கேட்கிறார்கள். மேலும் குர்ஆன் 332 முறை குல் கூறுக என்றும் சொல்கிறது. ஒரு விதமான கேள்வி பதில் நூல். சூதாட்டம், மது குறித்து அவர்கள் கேட்டால் குர்ஆன் அதற்கு பதில் தருகிறது. புதிய பிறையை பற்றி அவர்கள் கேட்டால் அதற்கு குர்ஆன் குல் கூறுக என கட்டளையிடுகிறது. அது மனிதனின் அறிவாற்றலுக்கு திருப்தியை அளிக்கிறது. இன்றைய காலகட்டத்தில் உலகத்தின் பெரும்பாலான பகுதிகளில், குறிப்பாக மேற்கு பகுதியில் மக்கள் பிஸியாக உள்ளார்கள். அங்கு புதிய தத்துவங்கள், புதிய செயல்பாடுகள் வந்து கொண்டே இருக்கின்றன. அனைத்தையும் அலசி ஆராய நம்மிடம் நேரம் அதிகம் இல்லை. மேற்கத்திய மக்களும் உலகத்தின் பல்வேறு மக்களும் பிஸியாக உள்ளார்கள். ஆகவே இப்போது நீங்கள் ஒரு புது கோட்பாட்டையோ புது அனுமானத்தையோ புது தத்துவத்தையோ கொண்டு வந்தால் முதலில் அவர்கள் கேட்பது, உங்களின் கோட்பாடு தவறு என்று நிரூபிக்க ஏதேனும் வழிமுறை உண்டா, அல்லது உங்கள் தத்துவம் தவறு என்று நிரூபிக்க ஏதேனும் வழி உண்டா என்று கேட்பார்கள். இதைத்தான் ஃபால்சிஃபிகேஷன் டெஸ்ட் என்கிறார்கள். அதாவது தவறாயும் பரீட்சையின் மீது அவர்கள் நம்பிக்கை வைத்துள்ளார்கள். நீங்கள் சமர்ப்பிக்கும் எந்த கோட்பாட்டையும் அதை ஆராய்ந்து பார்க்க வேண்டுமானால் முதலில் அது தவறு என்று நிரூபிக்கும் வழிமுறைகளை காட்ட வேண்டும். அதை தவறு என்று நிரூபிக்க நாங்கள் என்ன செய்ய வேண்டும், அதன் பிறகு அதை ஆராய்கிறோம் என்பார்கள். மக்கள் ஆயிரக்கணக்கில் புது விஷயங்களை கொண்டு வருகிறார்கள். அனைத்தையும் ஆராய நேரம் எங்கு இருக்கிறது? உங்கள் கோட்பாடு தவறு என்று நிரூபிக்க வழி இருந்தால் அதை செய்து தவறு என்று நிரூபிப்போம். முடியவில்லை என்றால் கோட்பாட்டை ஏற்றுக்கொள்வோம். அதனால்தான் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் தனது சார்பியல் கோட்பாட்டை சமர்ப்பிக்கும் போது 3 வழிமுறைகள் இருக்கின்றன. என் கோட்பாட்டை தவறு என்று நிரூபிக்க இந்த 3ஐ செய்யுங்கள், தவறு என்றால் ஏற்றுக்கொள்ளாதீர்கள் என்றார். ஆகவே 6 ஆண்டுகளுக்கு அதை சோதித்து பார்த்தார்கள், அதை ஏற்றுக்கொண்டார்கள். அதன் பிறகு உங்களுக்கே தெரியும், அவருக்கு நோபல் பரிசு கிடைத்தது. மேலும் குர்ஆன் ஒன்று மட்டுமே, இஸ்லாம் ஒன்று மட்டுமே இத்தகைய தவறாயும் பரீட்சையை சொல்லுகிற ஒரே மார்க்கம். திருக்குர்ஆன் இறைவனின் வார்த்தைகளா என்ற என்னுடைய சொற்பொழிவில் நான் இத்தகைய பலதரப்பட்ட பரீட்சைகளை ஆராய்ந்துள்ளேன். அவற்றில் ஒன்றை மட்டும் குறிப்பிடுகிறேன். அது மேற்கத்திய நாட்டவரின் உள்ளத்தை கிளறும். திருக்குர்ஆன் கூறுகிறது சூரா நிசா அத்தியாயம் 4 வசனம் 82 அஃபலா யதபருன அல்-குர்ஆன வலவ் கான மின் இன்தி கைரில்லாஹ் லவஜது ஃபீ இக்திலாஃபன் கஸீரா. அவர்கள் இந்த குர்ஆனை கவனமாக சிந்திக்க வேண்டாமா? அவர்கள் குர்ஆனை கவனமாக ஆராய்ந்திருக்க வேண்டாமா? அது அல்லாஹ் அல்லாத பிறரிடமிருந்து வந்திருந்தால் அதில் அவர்கள் ஏராளமான தவறுகளையும் முரண்பாடுகளையும் கண்டிருப்பார்கள். ஆகவே திருக்குர்ஆன் தவறு என்று நிரூபிக்க வேண்டுமானால் அதில் ஒரு தவறை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். குர்ஆன் தவறாகிவிடும். குர்ஆன் இறைவனின் வார்த்தைகள் அல்ல என்று சொன்னால் முரண்பாடுகளை காட்டுங்கள், குர்ஆன் தவறாகிவிடும். மிகவும் சுலபமானது. குர்ஆனில் இருந்து ஒரே ஒரு முரண்பாட்டினை காட்டினால் குர்ஆன் தவறு என்று நிரூபிக்கப்பட்டுவிடும். சுலபம். புத்தகத்தை படியுங்கள். சில மணி நேரங்களோ சில நாட்களோ ஆகும். ஒரு முரண்பாட்டை காட்டுங்கள், நான் குர்ஆன் தவறு என்று ஒப்புக்கொள்கிறேன். தவறாயும் பரீட்சையை உங்களுக்கு அளிக்கிறேன். குர்ஆன் இத்தகைய தவறாயும் பரீட்சையை காலங்காலமாக சொல்லிக் கொண்டு வருகிறது. இந்த காலத்திலும் அந்த அறைகூவல் இருக்கிறது. அந்த காலத்திலும் பரீட்சை இருந்தது. ஆனால் இப்போது இன்னும் அதிக முக்கியத்துவம் உள்ளது. ஏனென்றால் இது விஞ்ஞான தொழில்நுட்ப யுகமாகும். அந்த காலத்தில் இலக்கியங்களும் கவிதைகளும் இருந்தன. அப்போது வேறு விதமான தவறாயும் பரீட்சை இருந்தது. அது இப்போதும் பொருந்தும். குறிப்பாக இந்த பரீட்சை மேற்கத்தியர்களுக்கு பொருத்தமானது. ஆனால் மேற்கத்தியர்கள் மட்டுமல்ல, இஸ்லாத்தை விமர்சிக்கின்ற பலர் நூற்றுக்கணக்கான தவறான தவறுகளை சுட்டிக்காட்டினார்கள். தவறான விஞ்ஞான குறைகளை சுட்டிக்காட்டினார்கள். அனைத்துமே உண்மையில் தவறு என்று நிரூபிக்கப்பட்டுவிட்டது.
ஏனென்றால் உங்களுக்கு விஞ்ஞானத்தை குறித்து தெரிந்திருந்தால் பிரான்சிஸ் பேக்கன் கூறியதைப் போல அறிவியலில் குறைந்த அறிவிருந்தால் அது நாஸ்திகத்தை கொண்டு வரும். ஆனால் அறிவியலில் ஆழமான அறிவிருந்தால் அது உங்களுக்குள் இறைப்பற்றை உண்டாக்கும் என்றார். இதன் காரணமாகத்தான் இன்று மேற்கத்திய உலகம் சில கடவுள்களின் மாதிரிகளை ஏற்க மறுத்து வருகிறார்கள். ஆனால் இறைவனை மறுக்கவில்லை. லா இலாஹா இல்லல்லாஹ். நான் முன்பே கூறியதைப் போல மேற்கின் பிரச்சனைகளுக்கு இஸ்லாத்தில் தீர்வு இருக்கிறது. எல்லா வகையான பிரச்சனைகளையும் இஸ்லாம் அதற்கு தருகின்ற தீர்வுகளையும் பற்றி பேச இங்கு நேரமிடம் தரவில்லை. ஆகவே சிலவற்றை மட்டும் எடுத்து அலசுவோம். நான் கூறியதைப் போல இந்த மேற்கத்திய உலகம் உலகாயுத பந்தத்தில் மூழ்கி கிடக்கிறது. அது ஒரு உலகாயுத உலகம். அவர்கள் உடல் சம்பந்தப்பட்ட சுகத்தை அனுபவிக்கவே அதிகம் கவனம் செலுத்துவார்கள். ஆகவே உலகாயுதத்தில் மூழ்கி தவிக்கின்றார்கள். அதற்கு குரானில் தீர்வு உள்ளது. குரான் கூறுகிறது, சூரா தௌபாவில் அத்தியாயம் 9 வசனம் 34-35 அது கூறுகிறது, எவர்கள் பொன்னையும் வெள்ளியையும் சேமித்து வைத்துக்கொண்டு அவற்றை அல்லாவின் பாதையில் செலவு செய்யாதிருக்கிறார்களோ அவர்களுக்கு நோவினை செய்யும் வேதனை உண்டு என்று நபியே நன்மாராயம் கூறுவீராக. பொன்னையும் வெள்ளியையும் சேர்த்து வைத்துக்கொண்டு அல்லாவின் பாதையில் செலவு செய்யாதிருந்தால் நபியே அவர்களுக்கு நீர் அந்த நாளை நினைவூட்டுங்கள். அந்த நாளில் அவர்கள் சேமித்து வைத்த செல்வத்தை நரக நெருப்பிலிட்டு காய்ச்சி இறுதி நாளன்று அதை கொண்டு அவர்களின் நெற்றிகளிலும் விலாப்புறங்களிலும் முதுகிலும் சூடு போடப்படும். ஆகவே இந்த வாழ்க்கை மறுமை வாழ்க்கைக்கான சோதனையாகும் என்று குரான் கூறுகிறது. மேலும் சூரா முல்க் அத்தியாயம் 67 வசனம் 2 உங்களில் எவர் செயல்களால் அழகானவர் என்று சோதிப்பதற்காக அவன் மரணத்தையும் வாழ்வையும் படைத்தான் என்று கூறுகிறது. மேலும் குரான் கூறுகிறது, சூரா ஆல இம்ரான் அத்தியாயம் 3 வசனம் 185 கூறுகிறது, குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத், ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீர வேண்டும். அன்றியும் இறுதி தீர்ப்பு நாளில்தான் உங்கள் செயல்களுக்குரிய பிரதிபலன்கள் முழுமையாக கொடுக்கப்படும். எனவே எவர் நரக நெருப்பிலிருந்து பாதுகாக்கப்பட்டு ஸ்வர்க்கத்தில் பிரவேசிக்குமாறு செய்யப்படுகிறாரோ அவர் நிச்சயமாக இந்த வாழ்க்கையின் குறிக்கோளை அடைந்துவிட்டார். ஏனென்றால் இவ்வுலக வாழ்க்கை மயக்கத்தை அளிக்க வல்ல பொருளே அன்றி வேறில்லை. உலகாயுத வாழ்க்கையில் மூழ்கிய இந்த வாழ்க்கை ஏமாற்றம் அளிக்க வல்ல அற்ப இன்ப பொருளை அன்றி வேறில்லை என்று குரான் கூறுகிறது. ஆனால் ஒருவர் நரகத்தை விட்டு பாதுகாக்கப்பட்டு ஸ்வர்க்கத்திற்குள் நுழைந்தால் உலக வாழ்க்கையின் குறிக்கோளை அடைந்து விட்டார் என்று பொருள். கணக்கில்லாத வீணாக செலவு செய்யும் மக்களுக்கு குரான் ஒரு தீர்வை அளிக்கிறது. குரான் கூறுகிறது, சூரா இஸ்ராவில் அத்தியாயம் 17 வசனங்கள் 26 மற்றும் 27 வீணாக பொருளை விரயம் செய்யாதீர்கள். தேவையில்லாமல் செலவு செய்பவரைப் போல இருக்காதீர்கள். விரயம் செய்யாமல் இருங்கள். ஏனென்றால் நிச்சயமாக விரயம் செய்பவர்கள் ஷைத்தான்களின் தோழர்கள். நீங்கள் வீணாக விரயம் செய்தால் நீங்கள் சைத்தானின் சகோதரர். மேலும் இன்று உலகம் முழுக்க, குறிப்பாக மேற்குலகம் உட்பட ஒரு அமைப்பு முறையில் அமைந்திருக்கிறது. அதிகமாக செல்வத்தை சம்பாதிக்க, அதிக லாபம் சம்பாதிக்க உங்கள் செல்வத்தை பயன்படுத்தி அடுத்தவர் செல்வத்தை அபகரிக்கிறீர்கள். அதை ஆங்கிலத்தில் பிரைபிங் என்கிறார்கள், அதாவது லஞ்சம் கொடுப்பது. குரான் கூறுகிறது, சூரா அல் பக்ராவில் அத்தியாயம் 2 வசனம் 188 உங்களுக்கிடையில் ஒருவர் மற்றவரின் பொருளை தவறான முறையில் சாப்பிடாதீர்கள். மேலும் நீங்கள் அறிந்து கொண்டே பிற மக்களின் பொருள்களிலிருந்து எந்த ஒரு பகுதியையும் அநியாயமாக தின்பதற்காக அதிகாரிகளிடம் லஞ்சம் கொடுக்க நெருங்காதீர்கள். அதாவது அடுத்தவர் பொருளை உண்பதற்காக அதிகாரிகளுக்கோ நீதிபதிகளுக்கோ லஞ்சம் கொடுக்காதீர்கள் என்று குரான் கூறுகிறது. லஞ்சம் இஸ்லாத்தில் தடை செய்யப்பட்டுள்ளது. மேலும் குரான் கூறுகிறது, சூரா ஹுஜ்ராத்தில் அத்தியாயம் 49 வசனங்கள் 11-12 அது கூறுகிறது, மூமீன்களே, ஒரு சமூகத்தார் பிறதொரு சமூகத்தாரை பரிகாசம் செய்ய வேண்டாம். பரிகசிக்கப்படுவோர் அவர்களை விட மேலானவர்களாக இருக்கலாம். அவ்வாறே எந்த பெண்களும் மற்றெந்த பெண்களையும் பரிகாசம் செய்ய வேண்டாம். ஏனென்றால் இவர்கள் அவர்களை விட மேலானவர்களாக இருக்கலாம். ஒருவரை ஒருவர் பட்டப்பெயர்களால் அழைத்துக் கொள்ளாதீர்கள். ஒருவருக்கு ஒருவர் பழித்துக் கொள்ளாதீர்கள். சந்தேகமான எண்ணங்களிலிருந்து விலகிக் கொள்ளுங்கள். ஏனென்றால் எண்ணங்களில் சில பாவங்களாக இருக்கும். பிறர் குறைகளை துருவி துருவி ஆராயாதீர்கள். புறம் பேசாதீருங்கள். ஒருவரை ஒருவர் பட்டப்பெயர்களால் அழைத்துக் கொள்ளாதீர்கள். மேலும் மற்றவர்களின் குறைகளை பற்றி புறம் பேசாதீருங்கள். உங்களில் எவராவது இறந்த சகோதரனின் மாமிசத்தை புசிக்க விரும்புவாரா? குரான் கூறுகிறது, நீங்கள் புறங்கூறினால், அடுத்தவரின் முதுகுக்கு பின்னால் அவரை பற்றி குறை கூறினால் உங்கள் சகோதரனின் செத்த மாமிசத்தை உண்பதற்கு சமம் என்கிறது.
செத்த மாமிசத்தை உண்பது இஸ்லாத்தில் தடை செய்யப்பட்டுள்ளது. எந்த ஆதாரமும் இல்லாமல் ஒருவரை குறை கூறுவது, அவரை பற்றி புறம் பேசுவது இஸ்லாத்தில் தடை செய்யப்பட்டுள்ளது. ஒருவரின் முதுகிற்கு பின்னால் எந்தவித ஆதாரமும் தரப்படாமல் குறை கூறித் திரிவது இரட்டை பாவமாகும். செத்த இறைச்சியை உண்பது பாவம், சகோதரனின் செத்த இறைச்சியை உண்பது இரண்டாவது பாவம். மனித மாமிசத்தை உண்ணும் கேனிபல்கள் கூட தனது சகோதரனின் மாமிசத்தை உண்ணமாட்டார்கள். ஆகவே புறங்கூறுவது செத்த சகோதரனின் மாமிசத்தை உண்பதற்கு சமம். ஆகவே அதனை கருவிலே சிதைத்து விடுங்கள் என்று குர்ஆன் கூறுகிறது. இந்த புறங்கூறுதல், அவதூறு சொல்லல் என்பன கருத்து சுதந்திரம் என்ற போர்வையில் வெளியிடப்படுகின்றன. கருத்து சுதந்திரம் என்ற சொல் மேற்கத்திய உலகில் எல்லா இடத்திலும் பரவியிருக்கிறது. மக்கள் ஒருவரை ஒருவர் திட்டிக் கொள்வதும் புறங்கூறுவதும் கருத்து சுதந்திரம் என்று வரவேற்கப்படுகிறது. குர்ஆன் கூறுகிறது சூரா ஹுமசாவில் அத்தியாயம் 104 வசனம் 1 வயலுல் லிக்குல்லி ஹுமஸத்தில் லுமஸா. குறை சொல்லி புறம் பேசித் தெரியும் ஒவ்வொருவனுக்கும் கேடுதான். மேற்குலகம் இன்று சந்தித்துக் கொண்டிருக்கும் பிரச்சனை, மேலும் அதனால் உலகத்தின் மற்ற பகுதிகளும் பாதிக்கப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அந்த பிரச்சனைதான் ரிபா, அதாவது வட்டி. இன்று மேற்கத்திய உலகம் பிரச்சனையில் இருக்கிறது. அதற்கு காரணம் ரிபா, அதாவது வட்டி. அதோடு நின்று விடாமல் இந்த நோயை அவர்கள் உலகத்தின் மற்ற பகுதிகளுக்கு பரப்பியிருக்கிறார்கள். இது இங்கிலாந்தின் மன்னரால் இங்கிலாந்தில் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. அவர் மக்களிடம் பணத்தை கொடுங்கள், அதை நான் வைத்துக்கொண்டு உங்களுக்கு வட்டி தருகிறேன் என்றார். அப்படித்தான் இந்த வட்டி மற்றும் வங்கி முறையெல்லாம் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. அவர்கள் இந்த காய்ச்சலை, இந்த நோயை உலகம் முழுக்க பரப்பிவிட்டார்கள். குர்ஆன் ரிபாவை பற்றி கூறுகிறது, வட்டியை பற்றி கூறுகிறது. ரிபா என்ற சொல் குர்ஆனில் 8க்கும் குறையாத வெவ்வேறு இடத்தில் குறிப்பிடப்படுகிறது. திருக்குர்ஆனில் சூரா ஆல இம்ரான் அத்தியாயம் 3 வசனம் 130, சூரா நிசா அத்தியாயம் 4 வசனம் 161, சூரா அர்-ரூம் அத்தியாயம் 30 வசனம் 39, 3 இடத்தில் சூரா பக்ரா அத்தியாயம் 2 வசனம் 275, சூரா பக்ரா அத்தியாயம் 2 வசனம் 276, மேலும் சூரா பக்ரா அத்தியாயம் 2 வசனம் 278. இப்படியாக குர்ஆனில் 8க்கும் குறையாத இடத்தில் ரிபா என்ற வார்த்தை குறிப்பிடப்பட்டுள்ளது. ஏன் அது ஹராம் என்றெல்லாம் நான் ஒரு சொற்பொழிவு ஆற்றியிருக்கிறேன். வட்டி இல்லாத பொருளாதாரம் என்ற தலைப்பில் பேசியுள்ளேன். இஸ்லாம் ஏன் ரிபாவை தடை செய்கிறது என்பதை குர்ஆன் மக்களுக்கு பிரகடனப்படுத்துகிறது. சிலர் கூறுகிறார்கள், இல்லை, ரிபா என்றால் கடும் வட்டி, அதைதான் குறிக்கிறது, இப்போதுள்ள நவீன வட்டியை தடை செய்யவில்லை என்கிறார்கள். இதை பற்றி நான் விரிவாக விளக்கியுள்ளேன். குர்ஆன் பிரகடனப்படுத்திய வட்டி இல்லாத பொருளாதாரத்தை பற்றி நான் விளக்கியுள்ளதை வீடியோ கேசட்டில் நீங்கள் பார்க்கலாம். இந்த சொற்பொழிவில் பொருளாதாரம் பற்றி விரிவாக குறிப்பிட நேரம் இடம் தரவில்லை. ஆயினும் 2 குர்ஆன் வசனங்களின் மொழிபெயர்ப்பை மட்டும் இங்கு தருகிறேன். சூரா பக்ரா அத்தியாயம் 2 வசனம் 278 279 அது கூறுகிறது, ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்வுக்கு அஞ்சி அடங்கி எஞ்சியுள்ள வட்டியை வாங்காது விட்டு விடுங்கள். மேலும் நீங்கள் ரிபா, அதாவது வட்டியை வாங்க வேண்டும் என்று பிடிவாதமாக இருந்தால் அல்லாஹ்விடமிருந்தும் அவருடைய தூதரிடமிருந்தும் போர் அறிவிக்கப்பட்டு விட்டது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். எவர் ஒருவர் வட்டியை தவிர்க்கவில்லையோ அல்லாஹ்வும் ரசூலும் அவர்களுக்கு எதிராக போர் தொடுப்பார்கள். குர்ஆனில் பல குற்றங்களை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அவையெல்லாம் பெரிய குற்றங்கள், அதாவது பெரும் பாவங்கள். ஆனால் இந்த குறிப்பிட்ட செயல் மிகப்பெரிய குற்றமாகும். அது கூறுகிறது, நீங்கள் வட்டியில் கொடுக்கல் வாங்கல் செய்தால் அல்லாஹ்வும் ரசூலும் உங்களுக்கு எதிராக போர் தொடுப்பார்கள். ஆகவே நீங்கள் வட்டியில் ஈடுபட்டால் அல்லாஹ்விடமும் ரசூலிடமும் போருக்கு அறைகூவல் விடுகிறீர்கள். மேலும் நீங்கள் மேற்குலகை பார்த்தால் அங்கிருக்கும் மக்கள், குறிப்பாக பிள்ளைகள், பெற்றோர்களுக்கு மதிப்பளிப்பதில்லை. இது கிழக்கத்திய நாடுகளை ஒப்பிட்டால் மேற்குலகில் அதிகம். மேலும் இப்போதெல்லாம் இந்த புதிய சகாப்தத்தில் குழந்தைகளை இழிவுபடுத்துவதற்கு எதிரான அமைப்பு இருக்கிறது. குறிப்பாக அமெரிக்காவிலும் மற்ற ஐரோப்பிய நாடுகளிலும் நீங்கள் காவல்துறைக்கு போன் செய்து, சைல்டு அபியூஸ் செல்லுக்கு போன் செய்து பெற்றோர்களை கூட பயமுறுத்தலாம். பெற்றோர்கள் அதிகமாக கண்டித்தால் ஜாக்கிரதையாக இருங்கள், இல்லாவிட்டால் அந்த நம்பருக்கு டயல் செய்து விடுவேன் என்று மிரட்டலாம். இதுதான் அங்கிருக்கும் நிலை. எல்லோருக்கும் உரிமை தருகிறார்களாம். இஸ்லாத்திலும் உரிமைகள் உண்டு, குழந்தைகளுக்கும் உரிமை உண்டு. இஸ்லாத்தில் அதிகமாக தரப்பட்டுள்ளது. ஆயினும் குர்ஆன் கூறுகிறது, லா தக்லு ஃபீ தீனுக்கும். சூரா நிசா அத்தியாயம் 4 வசனம் 171, நீங்கள் உங்கள் மார்க்கத்தில் அளவு கடந்து செல்லாதீர்கள். ஆனால் குழந்தைகள் தீமையிலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டும். ஆனால் பாதுகாப்பு என்ற போர்வையில் அங்கு குழந்தைகள் பெற்றோர்களை மிரட்டுகிறார்கள், பயமுறுத்துகிறார்கள். அவர்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டால் பெற்றோர்கள்
அதை மறுத்துவிட்டால் அவர்கள் மிரட்டுகிறார்கள். அவர்கள் பொய்யான அழைப்புகளை கொடுத்தாலும் சரியே, காவல்துறையினர் வருவார்கள், பெற்றோர்களை கைது செய்யலாம், செய்யாமலும் போகலாம். ஆனால் பிரச்சனைகள் உண்டாகிவிடுகின்றன. குர்ஆனில் பல இடங்களில் பெற்றோர்களை கண்ணியப்படுத்த வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சூரா லுக்மான் அத்தியாயம் 31 வசனம் 14, சூரா அஹ்காஃப் அத்தியாயம் 46 வசனம் 15, சூரா அன்னாம் அத்தியாயம் 6 வசனம் 151. ஆனால் குறிப்பாக ஒரு இடத்தில் சூரா இஸ்ராவில் அத்தியாயம் 17 வசனம் 23-24 அது கூறுகிறது, அல்லாஹ்வை வணங்குவதற்கு அடுத்தபடியாக பெற்றோர்களுக்கு மரியாதை செய்ய வேண்டும் என்று கூறுகிறது. குர்ஆன் கூறுகிறது, சூரா இஸ்ரா அத்தியாயம் 17 வசனம் 23-24, அல்லாஹ் நீ என்னை தவிர வேறு யாரையும் வணங்காதே என்கிறான். மேலும் உனது பெற்றோர்களுக்கு உதவியாயிரு. ஒருவரோ அல்லது இருவருமோ முதுமை அடைந்து விட்டால் அவர்களை இழிவுபடுத்தும் ஒரு வார்த்தையேனும் சொல்ல வேண்டாம் என்கிறது. சீ என்று கூட சொல்லக்கூடாது. நீங்கள் சீ என்று கூட சொல்லக்கூடாது. மாறாக அவர்கள் மீது இரக்கம் கொண்டு ஆறுதலான வார்த்தைகளை சொல்லுவீராக. இறைவனிடம் அவர்களுக்காக பிரார்த்திப்பீராக. இறைவனே, நான் சிறு பிள்ளையாக இருந்தபோது அவ்விருவரும் என்னை பரிவோடு வளர்த்ததைப் போல நீயும் அவ்விருவருக்கும் கிருபை செய்வாயாக என்று பிரார்த்திப்பீராக. குர்ஆன் கூறுகிறது, உங்களது பெற்றோர்கள் முதுமை அடைந்து விட்டால் நீங்கள் அவர்களை பார்த்து சீ என்று கூட சொல்லக்கூடாது. மேற்கத்திய நாடுகளில் நீங்கள் முதியோர் இல்லங்களை காணலாம். பெற்றோர்கள் முதுமை அடைந்து விட்டால் அவர்களை முதியோர் இல்லத்தில் தள்ளிவிடுவார்கள். ஆனால் இஸ்லாத்தில் முதியோர் இல்லம் என்ற கருத்திற்கே இடமில்லை. ஏனென்றால் முதியவர்களை அரவணைத்து பாதுகாக்க வேண்டியது அவர்களின் மக்கள் அல்லது உறவினர்களின் கடமையாகும். அவர்கள் மீது அன்பு காட்ட வேண்டும். அவர்கள் மீது பாசத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். மேற்குலகை போல் அல்லாது, அதாவது அங்கு மக்கள் வளர்ந்துவிட்ட பிறகு பெற்றோர் அவர்களை வளர்த்து ஆளாக்கி இருக்கலாம். சொந்த காலில் நிற்க முடியும் என்ற நம்பிக்கை வந்துவிட்ட பிறகு பெற்றோர்களை மறந்து அவர்களை விட்டுவிடுகிறார்கள். மேற்கத்திய நாடுகளில் காணப்படும் இன்னொரு பொது பிரச்சனை விபச்சாரமாகும். அதாவது கற்பொழுக்கமின்மை. மகிமை மிக்க குர்ஆன் கூறுகிறது, சூரா இஸ்ராவில் அத்தியாயம் 17 வசனம் 32, நீங்கள் விபச்சாரத்தை நெருங்காதீர்கள். நிச்சயமாக வேறு கேடுகளுக்கு இழுத்துச் செல்லும் தீய வழியாகவும் இருக்கிறது. விபச்சாரம் ஒரு பாவம். அது மற்ற பாவங்களுக்கு வழிவகுக்கிறது. இதன் காரணமாகத்தான் இஸ்லாம் திருமணத்தை கட்டாயமாக்கியது. துறவரம் என்பது இஸ்லாத்தில் இல்லை. எங்கள் அன்பிற்குரிய முகமது நபி அவர்கள் சொன்னார்கள், சஹீஹுல் புகாரியில் பாகம் 7 நிகா பாடம் அத்தியாயம் 3 ஹதீஸ் எண் 4, ஓ இளைஞர்களே, உங்களில் திருமணம் செய்ய வாய்ப்புள்ளவர் திருமணம் செய்து கொள்ளட்டும். அன்பிற்குரிய இறைத்தூதர் மேலும் சொன்னார்கள், எவர் ஒருவர் திருமணம் செய்து கொண்டாரோ அவரது மார்க்கத்தில் பாதியை பூர்த்தி செய்கிறார். ஒரு நாள் கேள்வி பதில் நேரத்தில் ஒருவர் என்னிடம் 2 முறை திருமணம் செய்து கொண்டால் முழு தீனையும் பூர்த்தி செய்து விட்டதாக ஆகிவிடுமா என்றார். திருமணம் செய்து கொண்டால் பாதி தீனை பூர்த்தி செய்கிறீர்கள் என்று இறைத்தூதர் அவர்கள் கூறியதின் அர்த்தம் என்னவென்றால், திருமணம் முறையற்ற பாலியல் தொடர்புகளையும் தன்னின சேர்க்கையையும் கள்ளத்தனமான கலவியல் உறவுகளையும் தவிர்க்கிறது. நீங்கள் திருமணம் செய்து கொண்டால்தான் கணவனாகவோ மனைவியாகவோ இருக்கும் வாய்ப்பு கிடைக்கும். திருமணம் செய்து கொண்டால்தான் தந்தையாகவோ தாயாகவோ இருக்கும் வாய்ப்பு கிடைக்கும். இது இஸ்லாத்தில் மிகவும் முக்கியமான கடமையாகும். ஆகவேதான் குர்ஆன் கூறுகிறது, திருமணம் ஒரு மீசாக், ஒரு புனித ஒப்பந்தம். இவ்வாறு சூரா நிசா அத்தியாயம் 4 வசனம் 21 உள்ளது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான், சூரா அர்-ரூம் அத்தியாயம் 30 வசனம் 21, இன்னும் நீங்கள் அவர்களிடம் ஆறுதல் பெறுவதற்குரிய உங்கள் மனைவியரை உங்களிலிருந்தே உங்களுக்காக அவன் படைத்திருப்பதும் உங்களிடையே அன்பையும் பாசத்தையும் உண்டாக்கியிருப்பதும் அவனுடைய அத்தாட்சிகளில் உள்ளதாகும். திருமணம் இஸ்லாத்தில் கட்டாயமானது. இன்று மேற்குலகம் சந்தித்துக் கொண்டிருக்கும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை, கிழக்குலகில் அந்த பிரச்சனை அந்த அளவுக்கு இல்லை. மேற்குலகில் பெண்கள் அதிகமாக உள்ளார்கள். கிழக்கத்திய நாடுகளை விட மேற்குலகில் அதிக பெண்கள் உள்ளார்கள். கிழக்கு நாடுகளில் குறைவாக இருப்பதற்கு காரணம் பெண் குழந்தைகளை கருவிலே அழிப்பதுதான். இந்த பாவச் செயல் நிறுத்தப்பட்டால் கிழக்கத்திய நாடுகளிலும் இந்த பிரச்சனை இருக்கும். இதை ஆராய்ந்தால் மகிமை மிக்க குர்ஆன் கூறுகிறது, இந்த பிரச்சனைக்கு தீர்வு அளிக்கிறது. சூரா நிசாவில் அத்தியாயம் 4 வசனம் 3, உங்களுக்கு பிடித்தமான பெண்களை 2-2ஆகவோ 3-3ஆகவோ 4ஆகவோ மணந்து கொள்ளுங்கள். இவர்களிடையே நீதியாக நடக்க முடியாது என்றால் ஒரு பெண்ணை மணந்து கொள்ளுங்கள். அதாவது ஒருவர் அவர்களிடையே நீதியாக நடக்க முடிந்தால் 4 பெண்களை மணக்கலாம், இல்லாவிட்டால் ஒரு பெண்ணை மணக்கலாம். அதே நேரத்தில் குர்ஆன் கூறுகிறது, சூரா நிசா அத்தியாயம் 4 வசனம் 129, மனைவியரிடையே நீங்கள் நீதம் செலுத்த சாத்தியமாகாது, அதற்காக அவர்களை ஒரே அடியாக கைவிட்டு விடாதீர்கள்.
குர்ஆன் இங்கு என்ன கூறுகிறது என்றால், நீதம் செலுத்த முடியாது என்றால், அதாவது காதல் சம்பந்தப்பட்டது, அது மிகவும் கடினமானது. 2 மனைவிகளையும் சமமாக காதலிக்க முடியாது. ஒரு தாய் கூட குழந்தைகளிடம் அன்பு செலுத்துகிறார். ஆனால் அந்த தாயால் கூட தனது மக்களிடம் 100% சமமாக அன்பு செலுத்துகிறேன் என்று சொல்ல மாட்டாள். அது முடியாது. அவள் 2 குழந்தைகளிடமும் அல்ஹம்துலில்லாஹ் அதிகமாக அன்பு காட்டலாம். எந்த தாயாலும் எல்லா குழந்தைகளிடமும் ஒரே விதமாக அன்பு செலுத்துகிறேன் என்று சொல்ல முடியாது. அது சாத்தியமல்ல. சமநிலையில் சில ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். ஆனால் பொதுவாக அவர்கள் அநீதி செய்யக்கூடாது. குர்ஆன் கூறுகிறது, மனைவியரிடையே நீதி செலுத்துவது கடினம், ஆனால் அவர்களை கைவிட்டு விடாதீர்கள் என்கிறது. மற்ற விஷயங்களில் பணம், நேரம் ஒதுக்குவது போன்றதில் மனைவியர்களிடம் சமப்படுத்திக் கொள்ளுங்கள். ஒரு மனைவிக்கு வீடு வாங்கினால் அடுத்தவருக்கும் அதையே செய்யுங்கள். ஆகவே குர்ஆன் கூறுகிறது, நீதமாக நடக்க முடிந்தால் மட்டும் 1க்கும் மேற்பட்ட மனைவியரை மணந்து கொள்ளலாம். நீதமாக நடக்க முடியாவிட்டால் 1க்கு மேல் கூடாது. 1க்கும் மேற்பட்ட மனைவியரை மணப்பது இஸ்லாத்தில் கட்டாயம் என்று பலர் நினைக்கிறார்கள். அது தவறான எண்ணம். இஸ்லாத்தில் 5 கூடும் கூடாதவைகள் உள்ளன. முதலில் ஃபர்ஸ், அது கட்டாயமானது. 2வது முஸ்தஹப், அது சிபாரிசு செய்வது அல்லது ஆர்வமூட்டுவது. 3வது முபாஹ், அது விருப்பத்திற்குரியது. 4வது மக்ரூஹ், அது விரும்பப்படாதது. 5வது ஹராம், அது தடை செய்யப்பட்டது. பலதார மனம், ஒருவன் 1க்கும் மேற்பட்ட மனைவியரை மணப்பது, அது அவனது விருப்பத்திற்குரியது. 3வது பகுதியைச் சேர்ந்தது. 1க்கும் மேற்பட்ட மனைவியரை மணந்தால் உங்களுக்கு நன்மை கிடைக்கும் என்று குர்ஆனில் எங்குமே கூறப்படவில்லை. 1க்கும் மேற்பட்ட மனைவியரை சில சந்தர்ப்பங்களில் மணக்கலாம் என்று குர்ஆன் ஏன் அனுமதி அளித்துள்ளது என்பதை பற்றி இப்பொழுது ஆராய்வோம். இயற்கையில் ஆண்களும் பெண்களும் சமமான அளவிலே பிறக்கிறார்கள், எண்ணிக்கையில் சமமாக பிறக்கிறார்கள். ஆனால் பச்சிளம் வயதிலேயே குழந்தை மருத்துவரை கேட்டு பாருங்கள், அவரே கூறுவார், ஆண் குழந்தைகளை விட பெண் குழந்தைகளுக்கு கிருமிகளிடமிருந்தும் நோயிடமிருந்தும் போராட அதிக சக்தி உள்ளது. ஆகவே குழந்தை பருவத்திலேயே பெண் குழந்தைகளை விட ஆண் குழந்தைகள் அதிகமாக இறந்து விடுகின்றன. ஆகவே பச்சிளம் வயதிலேயே ஆண்களை விட பெண்கள் எண்ணிக்கையில் அதிகமாகி விடுகிறார்கள். மட்டுமின்றி வாழ்க்கை சூழலில் ஏற்படும் விபத்துக்கள், யுத்தங்கள், புகைப்பிடிக்கும் பழக்கம் போன்றவற்றால் பெண்களை ஒப்பிடும்போது ஆண்கள் அதிக அளவில் மரணமடைகிறார்கள். ஆகவே இன்று உலகில் ஆண்களை விட பெண்கள் அதிகமாக இருக்கிறார்கள். சில நாடுகளில், குறிப்பாக இந்தியா போன்ற நாடுகளில் பெண்களை விட அதிகமாக ஆண்கள் இருக்கிறார்கள். அதற்கு காரணம் பெண் குழந்தைகளை கருவிலேயே சிதைப்பதுதான். பிபிசியில் எமிலி பெக்கனன் என்ற பெண் தந்த தகவலின்படி, அந்த நிகழ்ச்சியின் பெயர் அசைன்மெண்ட், அவளை சாக விடுங்கள் என்ற தலைப்பில் அவர் கூறினார், இந்தியாவில் மட்டும் தினசரி 3000 சிசுக்கள் கர்ப்பத்திலேயே கலைக்கப்படுகின்றன. அவற்றை ஆராய்ந்தால் அவைகளெல்லாம் பெண் சிசுக்கள் என அறிய முடிகிறது. இந்த 3000ஐ 365ஆல் பெருக்கினால் ஒரு வருடத்திற்கு 10 லட்சம் சிசுக்களுக்கு மேலாக பெண் குழந்தைகள் என்று அறியப்பட்ட பிறகு அவை கருவிலேயே கலைக்கப்படுகின்றன. இத்தகைய சிசு கொலைகளை இந்தியாவிலும் மற்றும் சில நாடுகளிலும் நிறுத்தினால் பெண்களின் எண்ணிக்கை ஆண்களை விட அதிகமாக கூடும். அமெரிக்காவில் மட்டும் எடுத்த புள்ளி விவரப்படி ஆண்களை விட பெண்கள் 78 லட்சம் பேர் அதிகமாக இருப்பதாக கணக்கிடப்பட்டுள்ளது. நியூயார்க்கில் மட்டும் சுமார் 10 லட்சம் பெண்கள் ஆண்களை விட அதிகமாக உள்ளார்கள். நியூயார்க்கில் உள்ள மக்கட்தொகையில் 1/3 பங்கு ஆண் தன்னின புணர்ச்சி உள்ளவர்கள். இந்த மனநிலை உள்ளவர்கள் பெண்களை தங்களது வாழ்க்கை துணைவியர்களாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். சுமார் 2.5 கோடி பேர் ஆண் புணர்ச்சி உள்ளவர்கள் அமெரிக்காவில் இருக்கிறார்கள். 2.5 கோடி பேர் அமெரிக்காவின் பிரச்சனை. 2.5 கோடி. மேலும் யூகேவில் மட்டும் 40 லட்சம் பெண்கள் ஆண்களை விட அதிகமாக இருக்கிறார்கள். ஜெர்மனியில் மட்டும் 50 லட்சம் பெண்கள் ஆண்களை விட அதிகமாக இருக்கிறார்கள். ரஷ்யாவில் மட்டும் 90 லட்சம் பெண்கள் அதிகமாக இருக்கிறார்கள். உலகம் முழுக்க எத்தனை கோடி பெண்கள் ஆண்களை விட அதிகமாக இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு மட்டும்தான் தெரியும். மேற்கத்திய தத்துவத்தை அல்லது முஸ்லிம் அல்லாதவர் கூறுவதை நான் ஏற்றுக்கொண்டால், அதாவது ஒருவனுக்கு ஒருத்திதான் என்ற தத்துவத்தை ஏற்றுக்கொண்டால், எனது சகோதரி அமெரிக்காவில் வாழ்வதாக வைத்துக் கொள்வோம். ஆண் பற்றாக்குறையான சூழலில் ஒரு ஆணுக்கு ஒரு பெண் என்ற ரீதியில் மனம் முடித்துக் கொண்டால், இருப்பினும் அங்கு 3 கோடி பெண்களுக்கு வாழ்க்கை துணை இல்லாமல் போகும். 78 லட்சம் பெண்கள் கூடுதலாக இருக்கிறார்கள். 2.5 கோடி ஆண் புணர்ச்சியாளர்கள் இருக்கிறார்கள். ஆக சுமார் 3 கோடிக்கும் அதிகமான பெண்களுக்கு வாழ்க்கை துணை இருக்காது. இந்த நிலையில் அமெரிக்காவில் வாழும் எனது சகோதரிக்கு அல்லது அங்கு வாழும் உங்கள் சகோதரிக்கு ஒரே ஒரு தீர்வுதான் உண்டு. அவளுக்கு ஒரு வாழ்க்கை துணைவன் அங்கு கிடைக்கவில்லை என்றால், ஒருவேளை அவருக்கு திருமணம் ஆகாத ஒருவர் கிடைத்தால் திருமணம் செய்து கொள்ளலாம். ஆனால் யாரும் கிடைக்கவில்லை என்றால் அவர் என்ன செய்வார்? அவரிடம் இருக்கும் ஒரே ஒரு தீர்வு, ஏற்கனவே திருமணமான ஒருவரை அவர் மணம் முடிக்க வேண்டும், அல்லது
அவர் பொது சொத்தாக மாறிவிட வேண்டும். மக்கள் கூறுவார்கள், பொது சொத்தா? டாக்டர் ஜாகிர் கடுமையான வார்த்தையை உபயோகிக்கிறார். நான் கூறுகிறேன், இதைவிட தரமான வார்த்தையை என்னால் உபயோகிக்க முடியாது. மற்ற வார்த்தைகளை என்னால் உபயோகப்படுத்த முடியாது, ஏனென்றால் நான் ஒரு தாயி. பொது சொத்தாகி விடுவார். மூன்றாவது தீர்வே இல்லை. எந்த ஒரு கண்ணியமுள்ள பெண்ணும் முதல் முடிவையே விரும்புவாள். திருமணமான ஒருவருக்கு மனைவியாக விரும்புவாளே தவிர பொது சொத்து ஆவதற்கு விரும்ப மாட்டாள். மேலும் மேற்குலகில் உங்களுக்கே தெரியும், இது மிகவும் சாதாரணமாக வைப்பாட்டிகளை வைத்திருப்பார்கள். அமெரிக்காவில் ஒரு கணக்கெடுப்பு கூறுகிறது, சராசரியாக அங்கு ஒருத்தன் தான் ஒருத்தியை திருமணம் செய்வதற்கு முன்னால் குறைந்தது 8 வித்தியாசமான பெண்களுடன் உறவாடி இருப்பானாம். சிலர் 10 பேர்களுடன், சிலர் 20 பேருடன், சிலர் 30 பேர்களுடன், சிலர் 1 2. இப்படி சராசரியாக 8 வித்தியாசமான பெண்களுடன் உறவாடி அதற்கு பிறகே தனக்கென ஒருத்தியை மணம் முடிக்கிறான். ஒரு வைப்பாட்டியை வைத்துக் கொள்வதில் பிரச்சனையே இல்லை. 10 20 30 எத்தனை வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளலாம். ஆனால் நீங்கள் ஒரு பெண்ணை கேட்டால், அவள் ஒரு வைப்பாட்டியாகிவிட்டால் அவளுக்கு கௌரவம் இருக்காது, அவளுக்கு மதிப்பு இருக்காது, அவளுக்கு எந்த உரிமையும் இருக்காது. அதுவே ஒரு பெண் திருமணமான ஒருவருக்கு 2வது மனைவி ஆகிவிட்டால் அவளுக்கு கௌரவம் கிடைக்கும், மரியாதை கிடைக்கும், உரிமைகளும் கிடைக்கும். இஸ்லாத்தில் நாங்கள் அல்ஹம்துலில்லாஹ் பெண்களுக்கு அவர்களுக்குரிய உரிமைகளை தருகிறோம். மேற்குலகம் ஒரு ஆண் பல பெண்களை வைப்பாட்டியாக வைத்துக் கொள்ளும் தத்துவத்தை இலகுவாக அங்கீகரிக்கிறது. ஆனால் ஒரு மனிதன் ஒன்றுக்கு மேல் இன்னொரு மனைவியை மணம் முடித்தால் அது அவர்களுக்கு பொறுக்காது. இஸ்லாம் மனித சமூகத்தின் பிரச்சனைகளுக்கு தீர்வு வைத்துள்ளது. ஆராய்ந்து பார்த்தால் பெரும்பாலான எல்லா பெரிய மதங்களும் நல்லதையே சொல்லுகின்றன. திருடாதீர்கள், ஏமாற்றாதீர்கள் என்பதைப் போல இஸ்லாமும் அதைத்தான் சொல்லுகிறது. ஆயினும் இஸ்லாத்திற்கும் மற்ற மதங்களுக்கும் உள்ள வித்தியாசம், இஸ்லாம் நல்லவைகளை சொல்லுவதோடு அந்த நல்லவற்றை அடைவதற்கான வழிமுறைகளையும் காட்டிக் கொடுக்கிறது. அல்லது அந்த நன்னிலையை அடைய குறிப்பிட்ட கொள்கைகளை, சட்டங்களை பின்பற்ற வலியுறுத்துகிறது. உதாரணத்திற்கு, எல்லா பெரிய மதங்களும் மேற்குலகம் உட்பட ஒரு மனிதன் திருடக்கூடாது என்ற கருத்தை சொல்கிறது. நீங்கள் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பாவின் அரசியல் சட்டத்தை படித்தால் ஒருவன் திருடக்கூடாது என்று கூறப்பட்டுள்ளது. அப்படி ஒருவன் திருடினால் அதற்கு குறிப்பிட்ட பரிகாரம் உண்டு. ஆனால் அவை இயல்புகளை காட்டுவதில்லை. இஸ்லாமும் நீங்கள் திருடாதீர்கள் என்று கூறுகிறது. ஆனால் இஸ்லாம் அதற்கு ஒரு தீர்வும் வைத்துள்ளது. அது மனிதர்கள் திருடாமல் இருக்கும் சூழ்நிலையை உருவாக்குகிறது. இஸ்லாம் ஜகாத் என்னும் ஒரு முறையை தந்துள்ளது. செல்வம் படைத்த ஒவ்வொருவரும் நிசாபுக்கு மேல் அதிகமாக, அதாவது 85 கிராம் தங்கம் இருப்பின் அதில் 2.5% தர்மமாக ஒவ்வொரு சந்திர ஆண்டிலும் தர வேண்டும். இதன்படி எல்லா பணம் படைத்தவரும் ஜகாத் கொடுத்தால் இந்த உலகிலிருந்து வறுமை அறவே நீக்கப்பட்டுவிடும். எந்த ஒரு தனி மனிதனும் பசியால் மரணமடைய மாட்டான். அதன் பிறகு குர்ஆன் கூறுகிறது, சூரா மாய்தாவில் அத்தியாயம் 5 வசனம் 38, திருடியவர்கள் யாராக இருந்தாலும், அது ஆணோ அல்லது பெண்ணோ, அவனுடைய அல்லது அவளுடைய கரங்களை வெட்டிவிடுங்கள், இது தூய்மைமிக்க இறைவன் விதிக்கும் தண்டனையாகும். அவர்கள் கூறுகிறார்கள், திருடியவனின் கரத்தை வெட்டிவிட்டால் அவனது குடும்பம் என்னாவது, அவனது குழந்தைகளின் நிலை என்ன என்று கூறுகிறார்கள். இது இரக்கமில்லாத தண்டனை என்கிறார்கள். அதற்கு இஸ்லாம் பொறுப்பேற்கிறது. ஒருவருக்கு பிரச்சனை ஏற்பட்டால் இஸ்லாமிய ஆட்சி அவர் குடும்ப நலனில் பொறுப்பேற்கும். ஆனால் கேள்வி என்னவென்றால், எத்தனை பேருடைய கரங்கள் வெட்டப்பட்டுள்ளது? சட்டம் கடுமையாக இருந்தால் திருட முனைய மாட்டான். கடுமையான சட்டம் உள்ளது. ஆகவே தண்டனையை நிறைவேற்றும் வாய்ப்பே இல்லை. முதலில் குற்றங்களே இருக்காது, அதன் பிறகுதானே தண்டனையை நிறைவேற்ற வாய்ப்பு கிடைக்கும். இன்று அமெரிக்கா உலகத்திலேயே மிக முன்னேற்றம் கண்ட ஒரு நாடு. உலகத்திலே அதிக குற்றங்களும் அங்குதான் நடக்கின்றன என்று உங்களுக்கு தெரியுமா? கொள்ளை, களவு. நான் உங்களை கேட்கிறேன், நீங்கள் இஸ்லாமிய ஷரியத்தை அங்கு நடைமுறைப்படுத்தினால், அங்குள்ள செல்வந்தர்கள் ஜகாத் கொடுத்தால், அதன் பின்பு ஒரு ஆணோ அல்லது பெண்ணோ திருடினால் அதற்கு தண்டனையாக அவர்களது கரங்களை வெட்டுவோம் என்றால், நான் கேட்கிறேன், அமெரிக்காவில் நடக்கும் களவு, கொள்ளை, குற்றங்களின் அளவு அதிகமாகுமா, அதே நிலையில் இருக்குமா அல்லது குறையுமா? என்ன நடக்கும்? அதிகமாகுமா, அதே நிலையில் இருக்குமா, குறையுமா? நிச்சயம் குறையும். இது நடைமுறைக்குரிய சட்டம். ஷரியத்தை அமுல்படுத்தினால் நல்ல முடிவுகள் கிடைக்கும். ஆகவேதான் நான் கூறுகிறேன், இஸ்லாம் நல்ல செய்திகளை சொல்வதுடன் அந்த நிலையை அடையும் வழிமுறைகளையும் காட்டித் தருகிறது. இதன் காரணமாகத்தான் மேற்கத்தியர்களில் பலர் இஸ்லாத்தை நோக்கி வருகின்றனர். சில உதாரணங்களை கூறுகிறேன். அதாவது, பல மதங்கள், பல தத்துவங்கள், மேற்குலக அரசியல் சட்ட கோப்புகள் உட்பட ஒரு பெண்ணை இழிவுபடுத்தக்கூடாது, கற்பழிக்க கூடாது என்று சொல்கிறது. அமெரிக்க, ஐரோப்பிய நாடுகளின் அரசியல் சட்டத்தை பார்த்தால் அதில் ஒரு பெண்ணை மானபங்கப்படுத்தக்கூடாது, அவளை கற்பழிக்க கூடாது என்று காணப்படும். இஸ்லாமும் அதைத்தான் கூறுகிறது.
ஆனால் ஒருவன் ஒரு பெண்ணை மானபங்கப்படுத்தாமல் இருக்க, கற்பழிக்காமல் இருக்க அத்தகைய சூழலை உருவாக்க ஒரு வழியையும் இஸ்லாம் காட்டுகிறது. இஸ்லாம் ஹிஜாப் என்ற முறையை சொல்லுகிறது. சாதாரணமாக இஸ்லாமிய பேச்சாளர்கள் எப்போதும் பெண்களின் ஹிஜாபை பற்றியே பேசுவார்கள். ஆனால் தூய்மைமிக்க இறைவன் அல்லாஹ் அவனது குரானில் முதலில் ஆண்களுக்குத்தான் ஹிஜாபை பேணச் சொல்கிறான், அதன் பிறகே பெண்களுக்கு சொல்கிறான். குரான் கூறுகிறது, சூரா அன்-நூர் அத்தியாயம் 24 வசனம் 30, நன்னம்பிக்கை உள்ள மனிதன் அவனது பார்வையை தாழ்த்தி வெட்கத்தலங்களை காத்துக்கொள்ளட்டும். ஒரு ஆண் ஒரு பெண்ணை பார்க்கும்போது வெட்கங்கெட்ட எண்ணங்கள் அவன் மனதில் வந்தாலோ, மோசமான நினைப்புகள் தோன்றினாலோ அவன் பார்வையை தாழ்த்திக் கொள்ள வேண்டும் என்று குரான் கூறுகிறது. ஒரு நாள் என் நண்பர், அவர் ஒரு முஸ்லிம், அவர் ஒரு பெண்ணை நீண்ட நேரம் பார்த்து கொண்டே இருந்தார். நான் அவரை கேட்டேன், சகோதரரே என்ன செய்கிறீர்கள்? இது இஸ்லாத்தில் அனுமதிக்கப்படவில்லை என்றேன். அவர் கூறினார், அன்புக்குரிய இறை தூதர் சொன்னார்கள், முதல் பார்வை அனுமதிக்கப்பட்டுள்ளது, இரண்டாவது தடுக்கப்பட்டுள்ளது, நான் எனது பார்வையின் பாதியை இன்னும் முடிக்கவில்லை என்றார். இறை தூதர் முதல் பார்வை அனுமதிக்கப்பட்டது, இரண்டாவது பார்வை தடுக்கப்பட்டது என்று சொன்னதின் அர்த்தம், முதல் பார்வை என்பது கண் சிமிட்டாமல் தொடர்ச்சியாக 10 நிமிடங்கள் பார்க்கலாம் என்ற அனுமதி அல்ல. இறை தூதர் அவர்கள் கூறியதின் பொருள், எந்த நோக்கமுமின்றி உங்கள் பார்வை ஒரு பெண் மீது பட்டால் தவறில்லை, தீய நோக்கத்தோடு மீண்டும் அவளை பார்க்காதீர்கள். அடுத்த வசனம் பெண்களுக்கான ஹிஜாபை பற்றி கூறுகிறது. குரான் கூறுகிறது, சூரா அன்-நூர் அத்தியாயம் 24 வசனம் 31, மூமீனான பெண்களுக்கு கூறுவீராக, அவர்கள் பார்வைகளை தாழ்த்தி வெட்கத்தலங்களை பாதுகாக்க வேண்டும். சாதாரணமாக வெளியில் தெரியக்கூடியதை தவிர வேறு எதையும் வெளிக்காட்டக்கூடாது. தங்கள் மார்புகளை முந்தானையால் மறைத்துக் கொள்ள வேண்டும். தனது கணவன், தந்தை, மகன், இப்படியாக மகரம் சம்பந்தமாக குரான் ஒரு பெரிய பட்டியலை தருகிறது. திருமண பந்தம் செய்ய முடியாத இத்தகையவர்கள் முன்னிலையில் அந்த நிலையை சற்று தளர்த்துகிறது. ஹிஜாப் சம்பந்தமாக அடிப்படையில் 6 விதமாக வகைப்படுத்தி கூறப்பட்டுள்ளது. ஒரு ஆணுக்கு தொப்புளிலிருந்து கணுக்கால் வரையில், பெண்களை பொறுத்தவரை முழு உடலும் மறைக்கப்பட வேண்டும். வெளியில் தெரியக்கூடிய பாகங்கள் முகமும் மணிக்கட்டு வரை கைகளும் மட்டுமே. சில அறிஞர்கள் அதுவும் மூடப்பட வேண்டும் என்று சொல்கிறார்கள். எஞ்சியுள்ள 5 வகைப்படுத்தலும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமம்தான். இரண்டாவது, அவர்கள் அணியும் உடைகள் உடலோடு ஒட்டியதாக உறுப்புகளை வெளிப்படுத்துவதாக இருக்கக்கூடாது. மூன்றாவது, தெளிவாக தெரியக்கூடிய மெல்லிய துணிகளை அணியக்கூடாது. நான்காவது, எதிர்ப்பாளரை கவரக்கூடிய விதத்தில் கவர்ச்சியாக இருக்கக்கூடாது. ஐந்தாவது, நன்னம்பிக்கை அற்றவர்களை அடையாளப்படுத்தும் விதமாக, குறிப்பாக கிறிஸ்தவர்கள் சின்னமான சிலுவையை அணியக்கூடாது. ஓம் என்ற டாலரையோ பொட்டையோ வைக்கக்கூடாது, அது இந்து மதத்தின் அடையாளம். நம்பிக்கை இல்லாதவர்களை அடையாளம் காட்டும் வகையில் நீங்கள் துணிகளை அணியக்கூடாது. கடைசியாக, அடுத்த பாலினத்தாரை அடையாளம் காட்டும் வகையில் துணிகளை அணியக்கூடாது. மேற்கத்திய உலகில் சிலர் காதணி ஒன்றை அணிகின்றனர். ஒரு காதணி குறிப்பிடத்தக்க அர்த்தத்தை கொண்டது. இதுபோன்ற காரியங்கள் இஸ்லாத்தில் தடை செய்யப்பட்டுள்ளது. மேலும் ஹிஜாப் என்பது உடைகளை மட்டுமே குறிப்பதல்ல. அது மற்றவர்களுடன் தொடர்பாடல் சம்பந்தமாக, ஒழுக்க நடத்தை சம்பந்தமாக, மனோபாவம் குறித்தவைகள் எல்லாவற்றையும் உள்ளடக்கியது. ஹிஜாபின் உள்நோக்கம் உடைகள் மட்டுமின்றி கண்களுக்குரிய ஹிஜாப், பிறகு எண்ணங்களுக்குரிய ஹிஜாப், சிந்தனைக்குரிய ஹிஜாப், உள்ளத்திற்குரிய ஹிஜாப். ஒரு மனிதன் தான் உரையாடும் போதும் தனது நடத்தையிலும் ஹிஜாபை அவன் பேணிக்காக்க வேண்டும். குறிப்பாக பெண்கள் ஹிஜாபை பற்றி மேன்மைமிக்க குரானில் கூறப்பட்டுள்ளது. சூரா அஹ்ஸாபில் அத்தியாயம் 33 வசனம் 59, நபியே, நீர் உம் மனைவியர்களுக்கும் உம் பெண்களுக்கும் வெளியில் செல்லும் போது போர்த்திக் கொண்டு செல்ல வேண்டும் என்று சொல்லுங்கள். அப்போது கண்ணியமானவர்கள் என்று அறியப்படுவார்கள். கண்ணியமானவர்களாக அறியப்பட போர்த்திக் கொண்டு செல்லுங்கள் என்று குரான் கூறுகிறது. அப்போது அவர்கள் நோவினை செய்யப்படாமல் இருப்பார்கள். குரான் கூறுகிறது, ஹிஜாப் பெண்கள் தொல்லை செய்யப்படுவதிலிருந்து தடுக்கப்படுகிறார்கள் என்கிறது. உதாரணமாக, 2 சகோதரிகள் இருக்கிறார்கள். அவர்கள் இரட்டையர்கள், மிகவும் அழகானவர்கள். அவர்கள் இருவரும் கோலாலம்பூர் வீதியில் நடந்து செல்லுகிறார்கள். அதில் ஒரு சகோதரி இஸ்லாமிய ஹிஜாப் முறைப்படி உடை அணிந்திருக்கிறார். முகமும் மணிக்கட்டு வரை கைகளும் திறந்திருக்க, மற்ற பாகங்கள் மூடப்பட்ட முறையில் இருக்கிறார். அடுத்த சகோதரியோ இவரைப் போலவே அழகானவர், மிக அழகானவர். அவர் மேற்கத்திய உடை அணிந்திருக்கிறார், ஸ்கர்ட் அல்லது மினி. அவர்கள் தெரு வழியே நடந்து செல்ல, அந்த தெருவின் முனையில் ஒரு விஷமி, ஒரு போக்கிரி இருக்கிறான். அவன் ஒரு வாய்ப்புக்காக காத்திருக்கிறான். பெண்களை பரிகாசம் செய்ய காத்திருக்கிறான். நான் கேட்கிறேன், அவன் எந்த பெண்ணை பரிகாசம் செய்வான்? இஸ்லாமிய முறைப்படி உடை அணிந்திருக்கும் பெண்ணையா, அல்லது ஸ்கர்ட்டோ மினியோ அணிந்திருக்கும் அந்த பெண்ணையா? யாரை பரிகாசம் செய்வான்? இயற்கையாக அவன் ஸ்கர்ட் மினி அணிந்திருக்கும் அந்த பெண்ணை தான் பரிகாசம் செய்வான். தீயவர்களின் தொந்தரவுகளை அவளே வரவேற்கிறாள். குரான் திடமாக கூறுகிறது, ஹிஜாப் பெண்களை தொல்லைகளிலிருந்து பாதுகாக்கிறது. அதற்கடுத்து குரான் கூறுகிறது, எவனொருவன் பெண்களை கற்பழிக்கிறானோ அவனுக்கு மரண தண்டனை தரச் சொல்லுகிறது. மேற்குலகத்தினர் கூறலாம், மரண தண்டனையா?
விஞ்ஞானமும் தொழில்நுட்பமும் வளர்ந்திருக்கும் இந்த 20ஆம் நூற்றாண்டிலா இஸ்லாம் காட்டுமிராண்டித்தனத்தை போதிக்கிறது என்று அவர்கள் சொல்லலாம். ஆனால் நான் மேற்கத்தியவர்களிடம் இந்த கேள்வியை கேட்டால், நான் அங்கு பலமுறை சென்றிருக்கிறேன். அதாவது, ஒருவேளை யாராவது ஒருவர் அப்படி நடக்கக்கூடாது, உங்கள் மனைவியையோ தாயையோ கற்பழித்தால் அந்த வழக்குக்கு உங்களை நீதிபதியாக்கி கற்பழித்தவனை உங்கள் முன் கொண்டு வந்து நிறுத்தினால் நீங்கள் அவனுக்கு என்ன தண்டனை அளிப்பீர்கள்? நம்புங்கள், அனைவரும் சொன்னார்கள் அவனுக்கு மரண தண்டனை அளிக்க வேண்டும் என்று. சிலர் அதிகபட்சமாக அவனை கொடுமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றார்கள். ஆகவே நான் அவர்களை கேட்கிறேன், ஏன் இந்த இரட்டை நிலை? யாராவது வேறொருவரின் மனைவியை கற்பழித்தால் மரண தண்டனை காட்டுமிராண்டித்தனம் என்கிறீர்கள், உங்கள் மனைவியோ தாயையோ கற்பழித்தால் அவனை கொல்ல வேண்டும் என்கிறீர்கள். ஏன் இந்த இரட்டை நிலை? இதுவரை ஒரே ஒரு நபர், ஒரே ஒரு மேற்கத்தியர்தான் வித்தியாசமான பதிலை சொன்னார். அவர் என்னிடம், முதலில் கற்பழித்த நபருக்கு, யாராவது என் மனைவியை கற்பழித்தால் அந்த நபருக்கு 7 ஆண்டு சிறை தண்டனை கொடுப்பேன் என்றார். ஆனால் அடுத்த முறை அவன் எனது மனைவியையோ வேறு யாரையோ கற்பழித்தால் அவனுக்கு மரண தண்டனை அளிப்பேன் என்றார். புதிதாக பதில் தரும் பல புத்திசாலிகள் இருக்கிறார்கள், பலர் இருக்கிறார்கள். உங்களுக்கு அமெரிக்காவின் புள்ளி விவரம் தெரியுமா என்று அந்த சகோதரரை பார்த்து கேட்டேன். அவர்கள் கூறுகிறார்கள், ஒரு மனிதன் கற்பழிப்பு குற்றத்திற்காக தண்டனை பெறுகிறான் என்றால் 7 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை அளிக்கிறது. ஆயினும் புள்ளி விவரம் காட்டுகிறது, 7 ஆண்டு கடுங்காவல் தண்டனை பெற்ற குற்றவாளி விடுதலை அடைந்து வந்த பின்னும் அதில் 95% குற்றவாளிகள் மீண்டும் கற்பழிப்பில் ஈடுபடுகிறார்கள் என்கிறது. ஆகவே அந்த மேற்கத்தியரிடம், அந்த அமெரிக்கரிடம் நான் கூறினேன், உங்கள் மனைவி மறுபடியும் கற்பழிக்கப்பட வேண்டும் என்று விரும்பினால் 7 ஆண்டு தண்டனை கொடுத்து பிறகு கொல்லுங்கள் என்றேன். முதல் முறையே அவனுக்கு மரண தண்டனை தர வேண்டும், கற்பழிக்கப்பட்டது யாருடைய மனைவியாக இருந்தாலும் சரி. உங்கள் தாய் மீண்டும் மீண்டும் கற்பழிக்கப்பட வேண்டும் என்று விரும்பினால் அந்த சட்டத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். நான் புள்ளி விபரத்தை சொன்னதும் அவர் ஆச்சரியப்பட்டார். உண்மை இதுவென்றால் நானும் அவனுக்கு முதல் முறையே மரண தண்டனை அளிப்பேன் என்றார். இஸ்லாத்தில் தீர்வு உள்ளது. இன்று அமெரிக்காவில் புள்ளி விபரப்படி 1990ஆம் ஆண்டு FBI-யின் புள்ளி விவரத்தின்படி 1990இல் வருடந்தோறும் 1,02,555 கற்பழிப்பு சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. அது மட்டுமல்ல, மொத்தம் நடைபெறும் கற்பழிப்பு சம்பவங்களில் வெறும் 16% தான் புகாராக பதிவு செய்யப்படுகிறது என அது கூறுகிறது. மொத்த கற்பழிப்பு குற்றங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள அந்த தொகையை 6.25ஆல் பெருக்கி பாருங்கள். விடையாக 6,40,968 கற்பழிப்பு சம்பவங்கள் அந்த ஒரு ஆண்டில் மட்டும் நடந்துள்ளது தெரியவரும். இந்த தொகையை நீங்கள் 365ஆல் வகுத்து பாருங்கள். சராசரியாக ஒவ்வொரு நாளும் 1990இல் 1,756 கற்பழிப்புகள் நடைபெற்றுள்ளன. நான் இன்னொரு புள்ளி விவரத்தை பின்னால் படித்தேன். அது கூறுகிறது, அமெரிக்காவில் மட்டும் ஒரு நாளைக்கு 1,900 கற்பழிப்புகள் நடந்துள்ளன என்று கூறுகிறது. வருடங்கள் தரப்படவில்லை, 92, 3ஆக இருக்கலாம். அமெரிக்கர்கள் அதிக தைரியசாலியானார்கள். 1,900 அப்படியென்றால் 1.3 நிமிடத்தில் ஒரு கற்பழிப்பு நடைபெறுகிறது. நான் இங்கிருந்த சுமார் 1 மணி நேரத்தில் ஏற்கனவே 40 கற்பழிப்புகள் USA-வில் நடந்திருக்கும். நான் 1 மணி நேரம் இங்கு இருக்கிறேன், அமெரிக்காவில் 40 கற்பழிப்புகள் நடந்திருக்கும். FBI புள்ளி விவரப்படி 1990இல் தொடர்ந்து கூறுகிறது, இந்த குற்றங்களில் 16% மட்டும்தான் புகாராக பதியப்படுகின்றன. இதில் 10% குற்றவாளிகள் மட்டுமே கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதாவது 1.6% குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கைது செய்யப்பட்டவர்களில் 50% பேர் வழக்கு ஆரம்பிக்கும் முன் விடுவிக்கப்படுகிறார்கள். ஆகவே 0.8% குற்றவாளிகள் மட்டும்தான் வழக்கை சந்தித்தார்கள். அப்படி என்றால் ஒருவன் 125 கற்பழிப்பு குற்றங்களை செய்தால் அவன் வழக்கை சந்தித்து தண்டனை பெறும் வாய்ப்பு 1 மட்டும் உள்ளது. 125 கற்பழிப்பு குற்றங்கள் செய்துவிட்டு ஒரு முறை தண்டிக்கப்படுவது நல்ல சூதாட்டம்தான். 125 முறை கற்பழித்துவிட்டு அரசாங்கம் உங்களை ஒரு முறைதான் தண்டிக்கப் போகிறது என்றால் அது நல்ல சூதாட்டம்தான். அது மட்டுமின்றி வழக்கு விசாரணையில் உட்படுத்தப்பட்டவர்களில் 50% குற்றவாளிகளுக்கு ஓராண்டிற்கும் குறைவாகவே தண்டனை வழங்கப்படுகிறது. அமெரிக்க சட்டம் கூறுகிறது 7 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை என்று. ஆனால் நீதிபதியோ முதல் முறையாக கற்பழித்திருக்கிறான், போனால் போகட்டும் விடுங்கள் என்கிறார். தண்டனையை குறைத்து விடுகிறார். 125 கற்பழிப்புகள், ஒரே ஒரு முறை வழக்கு விசாரணைக்கு வருகிறது, அதிலும் நீதிபதி போனால் போகட்டும் விடுங்கள் என்கிறார். இதுதான் அமெரிக்காவில் இருக்கும் FBI-யின் புள்ளி விவரங்கள். நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். அமெரிக்காவில் இஸ்லாமிய ஷரியத் சட்டத்தை அமுல்படுத்தினால் ஒருவன் பெண்ணை பார்த்து அவன் மனதில் தவறான எண்ணங்கள் வந்தால்
உடனே தனது பார்வையை தாழ்த்திக் கொள்ள வேண்டும். பெண்களும் இஸ்லாமிய ஹிஜாபின் அடிப்படையில் முகமும் மணிக்கட்டு வரை கைகளும் மட்டும் தெரிய உடை அணிய வேண்டும். அப்படி இருந்தும் ஒருவன் கற்பழிப்பு குற்றத்தை செய்தால் அவனுக்கு அதிகபட்சமாக மரண தண்டனை. நான் உங்களிடம் கேட்கிறேன், இப்படி இருந்தால் அமெரிக்காவில் கற்பழிப்பு குற்றங்கள் பெருகுமா, இப்போது உள்ளபடி இருக்குமா அல்லது குறையுமா? அது குறையும். இது காரிய சாத்தியமான சட்டம். இந்த ஷரியாவை அமுல்படுத்தினால் நல்ல முடிவுகளை பெற முடியும். மேலும் இஸ்லாம் அல்ஹம்துலில்லாஹ் நான் கூறியது போல் மனித சமூகத்தின் பிரச்சனைகளை தீர்க்கும். அடுத்து மேற்குலகின் பெரிய பிரச்சனைகளில் ஒன்று போதை பழக்கம். அது மற்ற பிரச்சனைகளுக்கும் வழிவகுக்கிறது. இதற்கு திருக்குரான் ஒரு தீர்வு தருகிறது. சூரா மாய்தாவில் அத்தியாயம் 5 வசனம் 90-இல், யா அய்யுஹல்லஸீன ஆமனு, ஈமான் கொண்டோரே, இன்னமல் கம்ரு வல் மைஸ்ரு, ஷைத்தானின் அருவருக்கத்தக்க செயல்களில் போதையும் சூதாட்டமும் வல் அன்ஸாபு வல் அஸ்லாமு, கற்சிலைகளை வணங்குவதும் அம்பெய்து குறிப்பார்த்தலும் ஆகும். ரிஜ்ஸும் மின் அமலி ஷைத்தான், ஆகவே இவற்றை தவிர்த்துக் கொள்ளுங்கள். ஃபஜ்தனிபு லஅல்லகும் துஃப்லிஹூன், தவிர்த்தால் நீங்கள் வெற்றி அடைவீர்கள். குர்ஆன் கூறுகிறது, போதையும் சூதாட்டமும் ஷைத்தானின் செயல்களாகும், அவற்றை தவிர்த்தால் நீங்கள் வெற்றி அடைவீர்கள் என்கிறது. நமது மூளையில் உள்ளார்ந்த தடை உணர்ச்சி மையம் ஒன்று இருக்கிறது. அது நமது செயல்களில் தவறானவைகளை தடுத்து விடுகிறது. உதாரணத்திற்கு, நான் சிறுநீர் கழிக்க விரும்பினால் இங்கு கழிக்கக்கூடாது, கழிப்பறைக்கு போ என்று கூறுகிறது. பெரியவர்களுடன் பேசிக் கொண்டிருந்தால் அந்த உணர்வு என்னை மரியாதையுடன் பேசு என்கிறது. பெற்றோர்களையும் முதியோர்களையும் அவமதிக்க கூடாது என்கிறது. ஆனால் நாம் போதையில் இருக்கும்போது இந்த தடை உணர்ச்சி மையம் தடை செய்யப்படுகிறது. அதற்கு காரணம் ஆல்கஹால். ஆகவேதான் குடிபோதையில் இருப்பவர்கள் உடையை களையாமலே சிறுநீர் கழிப்பார்கள், தகாத வார்த்தைகளை பேசுவார்கள், போதையில் இருக்கும்போது பெற்றோர்களை அவமதிப்பார்கள், தங்கள் முன்னால் யார் நிற்கிறார்கள் என்று கவலைப்படாமல் வாய்க்கு வந்தபடி பேசுவார்கள். ஏனென்றால் தடை உணர்ச்சி மையம் தடை செய்யப்பட்டுள்ளது. மேலும் மேற்குலகத்தின் புள்ளி விவரம் நமக்கு கூறுகிறது, விசேஷமாக அமெரிக்காவில் பெரும்பாலான கற்பழிப்புகள் நடைபெறுவது, பெரும்பாலானவை என்றால் 95% அதிகமான கற்பழிப்புகள் போதையிலேயே நடந்துள்ளது என்று நமக்கு கூறுகிறது. ஒன்று கற்பழித்தவன் போதையில் இருந்திருக்கிறான், அல்லது கற்பழிக்கப்பட்டவள் போதையில் இருந்திருக்கிறார்கள். 95% அதிகமாக. மேலும் பெரும்பாலான தகாப்புணர்ச்சிகள் என்றால் நெருங்கிய சொந்தங்களிலேயே செக்ஸ் உறவு வைத்துக் கொள்வது. தந்தை மகள், தாய் மகன், சகோதரி சகோதரன் ஆகியோருடன் உறவு கொள்வது. இத்தகைய புணர்ச்சிகள் போதையின் காரணமாக ஏற்படுபவைதான். அதிகபட்சம் அப்படித்தான். 95% கற்பழிப்புகளும் எல்லா விதமான தகாப்புணர்ச்சிகளும் போதையின் காரணத்தால் உண்டாகின்றன. மேலும் எண்ணி பாருங்கள், எய்ட்ஸை பற்றி. எய்ட்ஸ் பரவுவதற்குரிய காரணங்களில் ஒன்று போதை பழக்கம்தான். மிகவும் பயங்கரமானது. போதை பழக்கமும் காரணம் என்கிறார்கள். மேலும் சிலர் கூறுவார்கள், நான் ஒரு சமுதாய குடிகாரன், எப்போதாவது என்றாவது கொஞ்சமாக குடிப்பேன் என்பார்கள். குளிரான நாடுகளில் வாழும் சிலர் அங்கு குளிராக இருப்பதனால் அதை தவிர்க்க கொஞ்சமாக குடிப்போம் என்பார்கள். அதில் தவறில்லை என்பார்கள். அவர்களுக்கு நான் கூறுகிறேன், உங்களுக்கு குளிராக இருந்தால் சுடுமனைக்கு பக்கத்தில் உட்காருங்கள். இல்லை, ஏதாவது குடிக்க வேண்டும் என்பார்கள். ஏதாவது குடிக்க தோன்றினால் தேனை குடியுங்கள். தேன் மதுவை விட அதிக வெதுவெதுப்பை தருமே. ஆனால் பியரில் இருக்கும் போதை தேனில் இருக்காது. இப்படி சாக்கு போக்கு சொல்லுவார்கள். சில மேற்கத்தியர்கள் என்னிடம் கூறுவார்கள், பாருங்கள் சகோதரர் ஜாகீர், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதில் ஆட்சேபனை இல்லை, ஆனால் போதை பழக்கத்தை என்னால் விட முடியாது என்பார்கள். சிலர் உள்ளார்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்க சாக்குப்போக்கு அவர்களுக்கு தேவை. நான் அந்த சகோதரரிடம், ஒருவேளை நான் உங்களுக்கு ஒரு ஃபத்வா தருகிறேன், ஒரு பேச்சுக்கு. அதாவது, நீங்கள் மது அருந்தினாலும் கூட மன்னிக்கப்படுவீர்கள். ஒரு பேச்சுக்காக கூறுகிறேன். அப்போது இஸ்லாத்தை ஏற்பீர்களா என்று கேட்டேன். அவர் அமைதியாகிவிட்டார். இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்க அவர்கள் சாக்குப்போக்கு கூறுவார்கள். இஸ்லாத்தை ஏற்காமல் இருக்க அது ஒரே காரணம் மட்டுமல்ல. இஸ்லாம் ஒரு நல்ல மார்க்கம்தான், ஆனால் மதுவை என்னால் விட முடியாது என்றார். பரவாயில்லை, குறைந்தபட்சம் ஷிர்கை விட்டுவிடுங்கள், நீங்கள் குடித்தாலும் மன்னிக்கப்படுவீர்கள் என்று எழுதி தருகிறேன். ஒருவேளை அல்லாஹ் மன்னிக்கலாம், ஷிர்க் செய்தால் மன்னிக்க மாட்டான். ஷிர்க் செய்தால் அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான். பிரச்சனையே இல்லை. இஸ்லாத்தை ஏற்பதற்கு அது மட்டும்தான் தடையாக இருக்கிறது என்றால் நான் ஒரு சர்டிபிகேட் தருகிறேன், எந்த பிரச்சனையும் இல்லை, மது அருந்தலாம், ஆனால் இஸ்லாத்தின் மற்ற விஷயங்களை பின்பற்றுங்கள் என்பேன். சாக்கு சொல்பவர்களுக்கு இது ஒரு யுக்தி. இஸ்லாத்தை ஏற்காமல் இருக்க பலர் சாக்கு சொல்வார்கள். ஆனால் இஸ்லாத்தில் பிரச்சனைகளுக்கு தீர்வு உள்ளது. சிலர் கூறுவார்கள், எனது தந்தை பல நாட்களாக
சமூக குடிகாரராக உள்ளார். நான் அவர்களிடம் கூறுவேன், எந்த ஒரு குடிகாரரும், அவரிடம் நீங்கள் பேட்டி கண்டால் உங்களுக்கு தெரியும், மருத்துவர்களை விசாரித்தால் அவர்களுக்கும் தெரியும், எந்த குடிகாரரும் தான் குடிகாரனாக வேண்டும் என்பதற்காக குடிக்க ஆரம்பிப்பதில்லை. போதை பழக்கத்திற்கு அடிமையாக வேண்டும் என்றும் யாரும் குடிக்க ஆரம்பிப்பதில்லை. ஒரு சமூக குடிகாரராகத்தான் ஆரம்பிக்கிறார்கள். அதில் பலர் போதைக்கு அடிமையாகி விடுகிறார்கள். மேலும் சிலர் கூறுவார்கள், என்னுடைய தந்தை அவர் ஒரு சமூக குடிகாரர் என்று கூறுவார்கள். அவருக்கு நல்ல மனோதிடம் உள்ளது என்பார்கள். அவர் வாரத்திற்கு ஒரு முறையோ 2 முறையோ ஒரு பெக் மட்டுமே அருந்துவார் என்பார்கள். போதையால் ஆட்கொள்ளப்படுவதில்லை என்பார்கள். நான் கூறுகிறேன், எந்த மனிதனும் பல ஆண்டுகளாக மது அருந்தி வரும் எந்த ஒரு மனிதனும் அவனிடம் எப்போதாவது தாங்கள் போதையால் ஆட்கொள்ளப்பட்டது உண்டா என்று கேட்டால் யாராலும் இல்லை என்று சொல்ல முடியாது. அவர் சமூக குடிகாரராக இருந்தாலும் எப்போதாவது சில முறை அவர் போதையால் ஆட்கொள்ளப்பட்டிருக்க வேண்டும். ஒருவேளை அந்த சந்தர்ப்பத்தில் அவர் ஒரு குற்றத்தை இழைத்துவிட்டால், கற்பழிப்போ தகாத புணர்ச்சியோ, எந்த ஒரு அடக்கமான நபராக இருந்தாலும் தன்னைத்தானே அவரால் மன்னித்துக் கொள்ள முடியுமா? அந்த இழப்பு சீர்படுத்த முடியாதது, மாற்ற முடியாத இழப்பு. அவருக்கும் அவரால் பாதிக்கப்பட்டவருக்கும் மன்னிக்க முடியாதது. குடிபோதையில் இருக்கையில், புத்தி மாறாட்டமான நிலையில் நீங்கள் யாரையாவது கற்பழித்து விட்டால் அல்லது தகாப்புணர்ச்சியில் ஈடுபட்டால், ஒரு தந்தை தனது மகளை கற்பழித்து விட்டால் அவரால் எப்போதாவது மன்னிப்பை பெற முடியுமா? ஆகவேதான் நமது அன்புக்குரிய நபி அவர்கள் கூறுகிறார்கள், இப்னு மாய்ஜாவில் குறிப்பிடப்பட்டுள்ளது, பாகம் 3, போதை சம்பந்தமான பாடம், அத்தியாயம் 30, ஹதீத் எண் 3392. எல்லாவித போதைகளும் தடுக்கப்பட்டது. அது மிகச்சிறிய அளவாயினும் சரியே, அதற்கு எந்த சமாதானமும் இல்லை. நபி அவர்கள் கூறினார்கள், இப்னு மாஜாவில் பாகம் 3 போதை சம்பந்தமான பாடத்தில் அத்தியாயம் 30 ஹதீத் எண் 3371, மது போதையே எல்லா குற்றங்களுக்கும் தாயாகும். எல்லா குற்றங்களுக்கும் தாயாகும். மது போதையால் இப்போது சமூகத்தில் எவ்வளவு குற்றங்கள்! பெண்களை அவமதித்தல், கற்பழிப்பு, நோய்கள் போல பல உள்ளன. இறை தூதர் சொன்னார்கள், 10 வகையினர் சபிக்கப்பட்டவர்கள், அவர்கள் போதை சம்பந்தமானவற்றில் ஈடுபட்டவர்கள். இப்னு மாய்ஜாவில் குறிப்பிடப்பட்டுள்ளது, பாகம் 3 போதை சம்பந்தமான பாடத்தில் அத்தியாயம் 30 ஹதீத் எண் 3380 நபி அவர்கள் கூறுகிறார்கள், போதை சம்பந்தப்பட்டதில் 10 விஷயத்தில் எவன் ஒருவன் ஈடுபடுகிறானோ அவனை அல்லாஹ் சபிக்கிறான் என்கிறார்கள். சாராயம் வடிப்பவர்கள், மற்றவர்களுக்காக வடித்து கொடுப்பவர்கள், அதை அருந்துபவர்கள், அதை ஏற்றி இறக்குபவர்கள், அதை மற்றவர்களுக்காக கொண்டு செல்பவர்கள், அதை பரிமாறுபவர்கள், அதை விற்பனை செய்பவர்கள், அந்த வருமானத்தை பயன்படுத்துபவர்கள், அதை வாங்குபவர்கள், அதை மற்றவர்களுக்காக வாங்குபவர்கள், இத்தகைய 10 வகையான செயல்களில் ஈடுபடுபவர்களை அல்லாஹ் சபிக்கிறான். மேலும் போதையினால் மனிதன் பல நோய்களை அடைகிறான். இது குறித்து என்னால் ஒரு சொற்பொழிவையே தர முடியும். போதைகளின் தீமைகளை பற்றி மட்டுமே பேச முடியும். மேற்கத்திய உலகிற்கு இது நன்றாகவே தெரியும், தெரியாமல் ஒன்றுமல்ல. ஆகவே அவர்கள் பல தீர்மானங்களை போட்டுள்ளார்கள். அதை நாம் பிறகு கலந்துரையாடலாம். போதையால் ஏற்படக்கூடிய நோய்களை பட்டியலிடவே ஒரு நாள் ஆகிவிடும். ஒரு சிலவற்றை கூறுகிறேன். குடிபோதையில் ஈடுபடுபவர்களுக்கு உண்டாகும் அதிபயங்கரமான நோய்களில் ஒன்று கல்லீரல் வீக்கம். போதை பழக்கத்திற்கு அடிமையானால் உணவுக் குழலில் புற்றுநோய் ஏற்படலாம். தலையிலும் கழுத்திலும் புற்றுநோய், வயிற்றில் புற்றுநோய் உண்டாகலாம், ஈரலில் புற்றுநோய் உண்டாகலாம், உணவுக் குழல் அழற்சி, இரைப்பை அழற்சி, கணைய அழற்சி, மஞ்சள் காமாலை, அதோடு அவருக்கு இருதய வீக்கம், மார்பு வலி, இரத்தக் கொதிப்பு, கை கால்கள் நடுக்கம். இவ்வாறான நோய்கள் போதை பழக்கத்தால் ஏற்படும் வாய்ப்புகள் உண்டு. ஒரு மனிதனுக்கு பெரிஃபெரல் நியூரோபதி உண்டாகக்கூடும். கார்டிகல் ஆட்ரோஃபி, செரிபரல் ஆட்ரோஃபி குடிப்பழக்கத்தால் உண்டாகலாம். திடீர் தாக்குதலோடு வலிப்பு, மூட்டு வாதம், புலன்கள் தசைகளை திடீரென தாக்கும் நோய். ஒரு மனிதனுக்கு வெர்னிக் காஸ்கோஃப் சிண்ட்ரோம் ஏற்படலாம். இது ஒரு மனிதனின் ஞாபக சக்தியை உடனடியாக மறக்கடிப்பதோடு பழைய நினைவுகளை மட்டும் வைத்திருக்கும் இந்த நோய் தைமின் குறைபாட்டால் ஏற்படும். இதுவும் குடிப்பழக்கம் உள்ளவர்களுக்கு ஏற்படும். மேலும் பல நோய்கள் உண்டாகலாம். பெலாகிரா, பெரிபெரி, மேலும் டெலிரியம் ட்ரெமர்ஸ், இது போன்றவைகளும் காலப்போக்கில் உண்டாகும். மேலும் கிருமி தொற்று, போதை பழக்கத்தை விட்டுவிட நினைக்கும் ஒருவருக்கு ஏற்படலாம். இது போன்ற நோய்களால் பாதிக்கப்பட்டால் நவீன மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றாலும் இறந்து போக வாய்ப்புண்டு. மேலும் பல சுரப்பிகள் அழற்சி ஏற்படலாம். குறிப்பாக மிக்சடீமா, ஹைப்போதைராய்டிசம், கஷிங் சிண்ட்ரோம். மேலும் ஹெமட்டாலஜிக்கல் டிசார்டர்ஸ் ஏற்படலாம், அதாவது ஜீன் அறிகுறிகள் மற்றும் ஃபாலிக் ஆசிட் குறைபாடு, அதனால் ஏற்படும் மைக்ரோசைட்டிக் அனீமியா. மேலும் பிளேட்லெட் டிசார்டர்ஸ், தாம்போசைட்டோபீனியா.
சாதாரண மருந்துகள், ஒருவர் உட்கொள்ளக்கூடிய பிளாஜில், மெட்ரோனைட்ஜால் போன்ற மருந்துகள், தொடர் குடிகாரனாக இருந்தால் இந்த மருந்துகள் வேலை செய்யாது. ஒருவன் தொடர் குடிகாரனாக இருந்தால் அவனது நோய் எதிர்ப்பு சக்தியானது குறைந்துவிடும். அவனது மூச்சுக்குழலில் கிருமி தொற்று ஏற்பட வாய்ப்புண்டாகும். அதன் மூலம் நுரையீரல் நோயான எம்பசிமா போன்ற நுரையீரல் கட்டி உண்டாகும். ஒருவர் வாந்தி எடுத்தால் அதை வெளியே தள்ளும் தனிச்சை செயல் மதுபோதையில் இருக்கும்போது குறைவதன் காரணமாக அது நுரையீரலில் புகும் வாய்ப்பு உண்டாகி எம்பசிமா, நுரையீரல் சீழ் கட்டி ஆகியவை உண்டாகலாம். இதன் மூலம் இறந்து போகவும் வாய்ப்புண்டு. மேலும் இப்போதெல்லாம் குடிப்பழக்கம் பெண்களிடம் அதிகரித்துக் கொண்டே வருகிறது. பெண்களுக்கு கல்லீரல் வீக்கம் நோய் ஆண்களை விட அதிகமாக வருவதற்கு வாய்ப்புண்டு. ஒரு பெண் கர்ப்பமாக இருக்கும் போது மது அருந்தினால் ஆல்கஹால் ஃபீட்டஸ் சிண்ட்ரோம் ஏற்பட வாய்ப்பு உண்டு. அது கருவில் இருக்கும் குழந்தையை பாதிக்கலாம். பல நோய்கள் உண்டு. மீண்டும் தோல் நோய்கள், ஆலோபீசியா, எக்ஸிமா, பாரோனிக்கியா, ஸ்டொமடைட்டிஸ், இப்படி பல நோய்கள். இந்த நோய்களை பற்றி பல நாட்களுக்கு பட்டியல் எழுதி பல மாதங்களுக்கு விவாதம் செய்யலாம். ஆனால் இன்றைய மருத்துவர்கள், மேற்கத்திய மருத்துவர்கள் தங்களது மருத்துவ இதழில் நமக்கு சொல்கிறார்கள், மதுபோதை தன்மை ஒரு நோய் என்று சொல்கிறார்கள். அது ஒரு நோய், அது ஒரு பழக்கம் அல்ல. நமக்கு எப்படி டைபாய்டு வருகிறதோ, நுரையீரல் சயரோகம் தாக்குகிறதோ அதுபோல சாதாரணமாக நோயாளிகளிடம் அனைவரும் அனுதாபம் செலுத்துவார்கள். நோயாளியாக இருந்தால் நாம் அனுதாபப்படுவோம். பாவம், அவருக்கு டைபாய்டு உள்ளது, இன்ஃப்ளூயன்சா உள்ளது என்று கூறுவோம். அவரை பார்த்து பரிதாபப்படுவோம். அதே போல இன்றைய மருத்துவர்கள் மது பழக்கம் ஒரு நோய் என்கிறார்கள். நான் அவர்களுக்கு கூறுகிறேன், மது போதை ஒரு நோய் என்றால் அந்த நோய் ஒன்றுதான் பாட்டிலில் அடைத்து விற்கப்படுகிறது. அந்த நோய் மட்டும்தான் விற்பனை கூடங்களில் உயிரோட்டமாக நடந்து வருகிறது. இந்த நோய் மட்டும்தான் உலகத்தின் பல அரசாங்கங்களுக்கு வருவாயை அளிக்கிறது, மேற்கத்திய அரசாங்கங்கள் உட்பட. இந்த நோயை பற்றி மட்டும்தான் சின்னத்திரைகளிலும், சேட்டலைட்டிலும், வானொலிகளிலும், பத்திரிகைகளிலும் அமோகமாக விளம்பரம் செய்யப்படுகிறது. இந்த நோய் மட்டும்தான் நெடுஞ்சாலைகளில் விபத்துகளுக்கு காரணமாகின்றன. இந்த நோய்தான் குடும்பங்களை சீரழிக்கின்றன. இந்த நோய்க்கு மட்டும்தான் விஷக்கிருமிகளின் பாதிப்பு ஏதும் இல்லை. இது ஒரு நோயே அல்ல. குர்ஆன் கூறுகிறது, சூரா அல் மாய்தா அத்தியாயம் 5 வசனம் 90-இல், அது ஒரு நோய் அல்ல, அது சைத்தானின் அருவருக்கத்தக்க செயல். அந்த செயல்களை தவிர்த்தால் நீங்கள் வெற்றி அடைவீர்கள். அதோடு இஸ்லாம் இதற்கு ஒரு தீர்வையும் அளிக்கிறது. மேற்குலகைப் போல, உலகின் இதர பகுதியைப் போல நீங்களும் இதில் மாட்டிக்கொள்ளும் சந்தர்ப்பங்கள் ஏற்படலாம். அதில் மாட்டிக்கொள்ளாமல் இருக்க இஸ்லாம் ஒரு தீர்வை வைத்துள்ளது. அதுதான் சலா. சலா என்பது தொழுகை மட்டுமல்ல. தொழுகிறோம் என்றால் இறைவனை வேண்டுகிறோம், அவன் உதவியை நாடுகிறோம். சலாவை பொறுத்தவரையில் உதவி கேட்பதுடன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் வழிகாட்டுதலையும் நாடுகிறோம், மேலும் அவனை புகழ்கிறோம். ஆகவே சலாவை நான் ஒழுங்குமுறை என்றும் கட்டுப்பாட்டு முறை என்றும் சொல்வேன். ஏனென்றால் சலாவில் நாம் ஒழுங்குமுறையையும் கட்டுப்பாட்டையும் கடைபிடிக்க வேண்டும். சிலர் உங்களிடம் எங்கு செல்கிறீர்கள் என்று கேட்பார்கள். நான் திட்டமிடச் செல்கிறேன், மூளைச்சலவைக்கு செல்கிறேன் என்றால் நன்றாக இருக்காது. மக்கள் வணங்குதலை சலா என்பார்கள், அதற்கு நான் ஆட்சேபிக்கவில்லை. ஆனால் சலா என்பதற்கு முழு அர்த்தம் அது கிடையாது. ஏனென்றால் சலாவில் நமக்கு ஞாபகப்படுத்தப்படுகிறது. இமாம் சூரா ஃபாத்திஹாவை ஓதிய பிறகு சில வசனங்களை ஓதி நமக்கு ஞாபகமூட்டுவார். சூரா பக்ரா அத்தியாயம் 2 வசனம் 188 ஓதலாம். அதில் லஞ்சம் கொடுக்காதீர்கள் என்று கூறப்பட்டுள்ளது. சூரா மாய்தா அத்தியாயம் 5 வசனம் 90 ஓதலாம். மதுபானமும் சூதாட்டமும் சைத்தானின் அருவருக்கத்தக்க செயல் என்று கூறப்பட்டுள்ளது. நமக்கு செயல்முறை திட்டம் தரப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. காரணம், இந்த உலகில் நமது நன்னடத்தைகளை அழித்துவிட நிறைய வாய்ப்புகள் உள்ளன. ஆகவே தூய்மை மிக்க அல்லாஹ் நாம் எப்படி நன்னடத்தைகளை பின்பற்ற வேண்டும் என்பதற்கு தீர்வுகளை காட்டியுள்ளான். இன்று மேற்குலகம் ஒன்றிற்காகத்தான் அஞ்சுகிறது. இப்போதெல்லாம் அது அதிகமாக அஞ்சுவது இஸ்லாத்திற்கு மட்டும்தான். மேற்குலகத்தினர் என்று நான் சொன்னால் குறிப்பாக அதன் தலைவர்கள் இஸ்லாத்தை கண்டு அஞ்சுகிறார்கள், பயப்படுகிறார்கள். ஏன் தெரியுமா? ஏனென்றால் சமூகத்தில் எல்லா வகை தீமைகளையும் பரப்பிவிட்டு அதன் மூலம் அவர்கள் இன்பம் அனுபவிக்கிறார்கள். இப்போதிருக்கும் தீமைகள் எல்லாம் அழிந்து விடுமோ என்று மேற்குலகம் பயப்படுகிறது. இஸ்லாம் அங்கு பரவினால் தீமைகள் அனைத்தும் நின்றுவிடும். மதுபோதை ஒழிந்துவிடும், நாட்டியம் நின்றுவிடும், தவறான உறவுகள் குறைந்துவிடும், கற்பழிப்புகள் ஒழிந்துவிடும். அதன் பிறகு யார் நம்மை மதிப்பார்கள்? இந்த எண்ணத்தில்தான் மேற்குலகின் தலைவர்கள் இஸ்லாத்தை கண்டு அஞ்சுகிறார்கள். அதன் காரணமாகத்தான் ஊடகங்கள் இஸ்லாத்திற்கு எதிரான பொய்யான செய்திகளை அள்ளி வீசுகின்றன. டெலிவிஷனை நீங்கள் பார்த்தால், ரேடியோவில் கேட்டால், பத்திரிகைகளில், செய்தித்தாள்களில் நீங்கள் படித்தால் இஸ்லாத்திற்கு எதிராக அவதூறு கூறுவதாகவே இருக்கும். எங்காவது
ஒரு குண்டுவெடிப்பு நடந்தால் முஸ்லிமால் நடத்தப்பட்டது என்பார்கள். அவர்கள் அடிப்படைவாதிகள், தீவிரவாதிகள் என்று அவதூறு கூறுவார்கள். உதாரணத்திற்கு ஓக்லஹோமா குண்டுவெடிப்பில் முதல் பக்கத்தில் மத்திய கிழக்கின் சதி என்றார்கள். சிறிது நேரத்திற்கு பிறகு அது ஒரு அமெரிக்க படைவீரனால் ஏற்பட்டது என்று தெரிய வந்தது. அது பத்திரிகையின் உட்பக்கத்தில் வரும், தலைப்புச் செய்தியாக வராது. முஸ்லிம்கள் தீவிரவாதிகள் என்று முதல் பக்கத்தில் வரும், ஆனால் உண்மையான காரணம் உள்ளே மறைத்து வைக்கப்படும். சில நேரங்களில், சில நாடுகளில் 50 வயது நிரம்பிய ஒரு முஸ்லிம் ஒரு 16 வயது பெண்ணை மணம் முடித்தார். ஆனால் சம்மதத்துடன் என்பது சின்ன எழுத்தில் வரும். ஆனால் 50 வயது முஸ்லிம் ஒரு 16 வயது பெண்ணை திருமணம் செய்தார் என்பது முதல் பக்கத்தில் வரும். அதுவே ஒரு 50 வயது முஸ்லிம் அல்லாத ஒருவர் ஒரு 6 வயது குழந்தையை கற்பழித்தால் அது செய்தி சுருக்கத்தில் வரும். சுருக்கமான செய்தி எங்காவது ஒரு மூலையில் இருக்கும். இப்படி நடப்பதெல்லாம் சாதாரணமாகிவிட்டது. ஆகவே பெண்ணின் சம்மதத்தோடு, பெற்றோர்களின் சம்மதத்தோடு திருமணம் செய்தால் அதை அவர்களால் ஜீரணிக்க முடியவில்லை. ஆகவே மேற்குலகின் தலைவர்கள் இஸ்லாத்தை இழிவுபடுத்த நினைக்கிறார்கள். முஸ்லிம்கள் அடிப்படைவாதிகள், தீவிரவாதிகள் என்று கூறுகிறார்கள். இஸ்லாம் பெண்களை அடிமைப்படுத்துகிறது என்கிறார்கள். இதற்குரிய எல்லா பதில்களையும் இஸ்லாத்தில் பெண்களின் உரிமை என்ற என்னுடைய சொற்பொழிவில் நான் தந்துள்ளேன். உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் அதை பார்க்கலாம். இத்தகைய சூழ்நிலையிலும் கூட மேற்குலக தலைவர்கள் இஸ்லாத்திற்கு எதிராக இருந்தாலும் கூட அல்ஹம்துலில்லாஹ் மேற்கத்தியர்கள் இஸ்லாத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றனர். நமக்கு தரப்பட்ட தலைப்பில் காணப்படும் கேள்வி சரியானதல்ல. மேற்குலகத்தினர் இஸ்லாத்தை நோக்கி ஏன் வருகிறார்கள்? இது சரியல்ல. ஏன் வருகிறார்கள் என்று கேட்பதை விட ஏன் திரும்பி வருகிறார்கள் என்று கேட்க வேண்டும். ஏனென்றால் நமது அன்பிற்குரிய இறைத்தூதர் பிறக்கும் ஒவ்வொரு மனிதனும் இஸ்லாத்தில் தான் பிறக்கிறான் என்றார்கள். அதன் பொருள் ஒரு மனிதன் முஸ்லிமாகத்தான் பிறக்கிறான். பிறந்த பின் பெற்றோர்கள், மூத்தவர்கள், அடுத்தவர்களின் பாதிப்பால் அந்த குழந்தை நெருப்பையோ சிலையையோ வணங்கத் தொடங்குகிறது. அதனால் சரியான வார்த்தை அனைவரும் கன்வெர்ட் என்பார்கள். நான் எப்போதும் ரிவர்ட் என்பேன். கன்வெர்ட் என்றால் ஒரு தடத்திலிருந்து இன்னொரு தடத்திற்கு மாறுவது. ரிவர்ட் என்றால் சரியான தடத்தில் இருந்து தவறான தடத்திற்கு போய் மறுபடியும் சரியான தடத்திற்கு வருவது. ஆகவே மிகச் சரியான பொருத்தமான சொல் ரிவர்ட், திரும்பி வருதல் என்பது. ஆகவே மேற்கத்தியர்கள் வரவில்லை, அது திரும்ப வந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் இஸ்லாம் மனித சமூகத்தின் பிரச்சனைகளுக்கு தீர்வை அளிக்கிறது. மேற்குலகுக்கு மட்டுமல்ல, இஸ்லாம் மேற்குலகுக்கு மட்டும்தான் என்றல்ல, மொத்த மனித இனத்திற்கும் உரியது. ஒளிமிக்க திருக்குரான் அரபியர்களுக்கோ முஸ்லிம்களுக்கோ அல்லது மேற்கத்தியர்களுக்கோ மட்டுமல்லாமல் திருக்குரானில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சூரா இப்ராஹிம் அத்தியாயம் 14 வசனம் 1 மனிதர்களை அவர்களுடைய இறைவனின் அனுமதியை கொண்டு இருளிலிருந்து வெளியேற்றி பிரகாசத்தின் பால் நீர் கொண்டு வருவதற்காக இவ்வேதத்தை நாமே உமக்கு இறக்கியிருக்கின்றோம். முஸ்லிம்களுக்கு மட்டுமோ அரபிகளுக்கு மட்டுமோ அல்ல, திருக்குரான் அனைவருக்கும் வழிகாட்டும் ஒரு ஒளி விளக்காகும். குரான் கூறுகிறது, சூரா பக்ரா அத்தியாயம் 2 வசனம் 185 ரமலான் மாதத்தில்தான் மனிதர்களுக்கு வழிகாட்டியாகவும் தெளிவான சான்றுகளை கொண்டதாகவும் மொத்த மனித இனத்திற்கும் வழிகாட்டியாகவும் இருக்கிறது. குரான் கூறுகிறது, சூரா ஜுமர் அத்தியாயம் 39 வசனம் 41 நிச்சயமாக நாம் மனிதர்களுக்காக உண்மையை கொண்டு இவ்வேதத்தை உம்மீது இறக்கி வைத்தோம். அரபியர்களுக்கோ முஸ்லிம்களுக்கோ மேற்கத்தியர்களுக்கோ மட்டுமல்ல, மொத்த மனித இனத்திற்கும் இறக்கப்பட்டது. இறை தூதர் நபி அவர்களும் முஸ்லிம்களுக்கோ அரபியர்களுக்கோ மட்டுமே இறை தூதராக அனுப்பப்படவில்லை, மேற்கத்தியர்களுக்கு மட்டுமே கூட இல்லை. குரான் கூறுகிறது, சூரா அன்பியா அத்தியாயம் 21 வசனம் 107 நாம் உம்மை அகிலத்தாருக்கு எல்லாம் ரஹமத்தாக ஒரு அருட்கொடையாகவே அன்றி அனுப்பவில்லை, எல்லா படைப்பினங்களுக்கும் எல்லா மனித இனத்திற்கும் அருட்கொடையாக அனுப்பப்பட்டவர்கள். குரான் கூறுகிறது, சூரா சபா அத்தியாயம் 34 வசனம் 28 நாம் உம்மை மனித குலம் முழுமைக்கும் நன்மாராயம் கூறுபவராகவும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவராகவுமே அன்றி அனுப்பவில்லை. ஆனால் மனிதர்களில் பெரும்பாலோர் அறிய மாட்டார்கள். ஆகவே இஸ்லாம் மேற்குலகுக்கு மட்டும் உரிய மார்க்கம் அல்ல, அது மனித குலம் எல்லாவற்றிற்கும் உரியது. நீங்கள் ஆச்சரியம் அடைய மாட்டீர்கள். பத்திரிகைகளில் பிளெயின் ட்ரூத் என்ற செய்தி வந்தது. அது முன்பு ஒரு காலத்தில் ரீடர்ஸ் டைஜஸ்டில் வந்த ஒரு செய்தி. 1986 மறுபதிப்பு செய்யப்பட்டது. அது ஒரு புள்ளி விவரத்தை தருகிறது. உலகத்தில் உள்ள பிரதான மதங்களின் வளர்ச்சி விகிதத்தை பட்டியலிடுகிறது. 1934 இருந்து 84 வரை இந்த 50 ஆண்டுகளில் உலகில் உள்ள பெரிய மதங்களின் வளர்ச்சி விகிதத்தை தந்தது. அதில் முதல் இடம் இஸ்லாத்திற்கு தான், 235%. கிறிஸ்தவம் வெறும் 47%. இன்று அமெரிக்காவில் அதிவேகமாக பரவும் மார்க்கமானது இஸ்லாம். ஐரோப்பாவில் வேகமாக பரவும் மார்க்கம் இஸ்லாம் தான். இதன் மூலம் தீர்க்க தரிசனம் உண்மையாகிறது.
திருக்குரானில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான், சூரா சஃபில் அத்தியாயம் 61 வசனம் 9, மேலும் சூரா தௌபா அத்தியாயம் 9 வசனம் 33, هو الذي أرسل رسوله بالهدى ودين الحق ليظهره على الدين كله. அவனே தன் தூதரை நேர் வழியுடனும் சத்திய மார்க்கத்துடனும் அனுப்பி வைத்தான். ஆகவே எல்லா மார்க்கங்களையும் இது மிகைக்கும். எல்லா சாராம்சங்களையும், எல்லா வாழ்வு முறைகளையும், அது நாஸ்திகமாயினும் லௌகீகமாயினும் மார்க்சிசம், கம்யூனிசம், வெஸ்டர்னிசம் எதுவாயினும் அவற்றையெல்லாம் இஸ்லாம் வீஞ்சி நிற்கும். எல்லாவற்றிலும் மேலாண்மை பெறும், வெற்றி கொள்ளும். ولو كره المشركون. முஸ்ரிக்குகள் அதை விரும்பாவிட்டாலும் சரி, சிலை வணங்குபவர்கள் விரும்பாவிட்டாலும் சரி. இது சம்பந்தமான செய்தி 3 இடங்களில் சொல்லப்படுகிறது. சூரா ஃபத்ஹ் அத்தியாயம் 48 வசனம் 28, that هو الذي أرسل رسوله بالهدى ودين الحق ليظهره على الدين كله وكفى بالله شهيدا. அவனே தன் தூதரை நேரான வழியை கொண்டும் சத்திய மார்க்கத்தை கொண்டும் அனுப்பியிருக்கிறான். சகல மார்க்கங்களையும் விட அதை மேலோங்கச் செய்வதற்காக. அது ஹிந்துயிசம் ஆனாலும், ஜுடாயிசம் ஆனாலும், கிறிஸ்தவமானாலும், கம்யூனிசம் ஆனாலும், செக்குலரிசம் ஆனாலும், நாஸ்திகமானாலும், மேற்கத்திய கொள்கையானாலும், இஸ்லாம் இவை எல்லாவற்றையும் புறந்தள்ளி முன்னிற்கும். அவற்றிலெல்லாம் மேன்மை பெறும், வெற்றி கொள்ளும். இதற்கு அல்லாஹ் சாட்சியாக இருப்பதே போதுமானது. அல்லாஹ்வே சாட்சியாக இருக்கிறான். இஸ்லாம் என்ற இந்த மார்க்கமானது உலகம் முழுவதும் பரவும். நான் எனது சொற்பொழிவை முடிக்கும் முன் ஆரம்பத்தில் நான் குறிப்பிட்ட சூரா ஆல இம்ரான் அத்தியாயம் 3 வசனம் 19 மொழிபெயர்ப்பை கூறி நிறைவு செய்ய விரும்புகிறேன். إن الدين عند الله الإسلام. நிச்சயமாக இஸ்லாம் தான் அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்ட மார்க்கமாகும். وآخر دعوانا الحمد لله رب العالمين.